வணக்கம், வெல்கம் டு ஏஏஏ கெமிஸ்ட்ரி. ஸோ நம்முடைய அந்த கிராஷ் கோர்ஸ், ரேபிட் கோர்ஸ், ஃபாஸ்ட்ராக் கோர்ஸ் நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம் இல்லையா? அந்த கோர்ஸ், அந்த சீரீஸில் இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு வருஷம் நீட் எக்ஸாமில் 7 கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. சரியா? 2 கொஷின்ஸ் மினிமம் வருது, 3 கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 7 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சிங்கிள் யூனிட்லேருந்து 7 கொஷின்ஸ். 7 into 4 என்ன చెప్ప 28. யோ யா ஓகே. ஸோ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னங்க சார் அப்படின்னா, 11th இருக்கிற 4th யூனிட், 4th லெசன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கெமிக்கல் பாண்டிங்லாம், நத்திங் பட் கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதான் வந்து நேம் ஆஃப் த லெசன். இதில் நாம் பார்க்க போகிற ஹாட் டாபிக்ஸ், நம்ம இந்த ஒரு லெசன் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஹாட் டாபிக்ஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸில் இந்த பர்டிகுலர் லெசனில், இந்த பர்டிகுலர் யூனிட்டில் இருக்கிற ஹாட் டாபிக்ஸ் என்னங்க சார் அப்படின்னா, 3 டாபிக்ஸை நான் ஹாட் டாபிக்ஸாக சொல்லுவேன். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று பாண்ட் பேராமீட்டர்ஸ். What is that? Bond parameters. So the one is bond parameters. Bond உடைய parameters. ஸோ பாண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? இது ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிற டாபிக். வாட் இஸ் தட்? ஹைப்ரைடைசேஷன். ஹைப்ரைடைசேஷன் இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹாட் டாபிக் ஃப்ரம் திஸ் லெசன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஸோ இந்த 3 தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஹாட் டாபிக்ஸாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹாட் டாபிக்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ பாண்ட் பேராமீட்டர்ஸில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிற பாண்ட் பேராமீட்டர்ஸ், ஒன்று டைபோல் மூமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள். டைபோல் மூமெண்ட் அண்டு பாண்ட் ஆங்கிள், இந்த 2 தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, so let us enter into the first topic, the hot topic of this lesson, bond parameters. and the bond parametersல நம்ம டைபோல் மூமெண்ட் பார்த்துடலாம். டைபோல் மூமெண்ட் பார்த்துட்டு ஹைப்ரிடைசேஷன் பார்த்துட்டு அப்புறம் எங்கே போகலாம்? பாண்ட் ஆங்கிள் போயிடலாம். ஓகேவா? ரைட். அப்புறமா கடைசியே மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பார்க்கலாம். ஓகே, ரைட். So the first bond parameter is dipole moment. What is the topic? Dipole moment. Dine என்னப்பா? 2. போல் என்ன? சார்ஜ். அப்போ ஒரு மாலிகுலில் 2 சார்ஜ் செப்பரேஷன், ப்ளஸ் அண்டு மைனஸ், 2 சார்ஜ் செப்பரேஷன் மூலமாக அந்த மாலிகுலுக்குள்ளே ஒரு டென்ஷன், சரியா, ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகிடுது. ஓகேவா? அதுதான் டைபோல் மூமெண்ட். இந்த டைபோல் மூமெண்ட்டுக்கு என்னங்க சார் சிம்பிள் அப்படின்னா மியூ. என்னது பேர்? எம்யூ. மியூ, கிரீக் லெட்டர் மியூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு Q into D. Mu is dipole moment. It is actually the product of, mu is the product of charge and distance between the charges. சிம்பிளாக நீங்கள் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதனுடைய கான்செப்ட்டுக்குள்ள நம்ம டீப்பாக என்டர் ஆகலாம். ஓகேவா? அப்போ டைபோல் மூமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலிகுலுக்குள்ளே சார்ஜ் செப்பரேஷன் நடக்குது. ஒரு எண்டு வந்து எலக்ட்ரானை இழுக்கிற ரெண்டாக இருக்கும், இன்னொரு 2 எலக்ட்ரானை கொடுக்குற ரெண்டாக இருக்கும். அப்போ இழுக்கிற ரெண்டு என்ன பண்ணும்? எலக்ட்ரானை இழுக்கிறது மூலமாக, எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறது மூலமாக இட் கெட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் பாண்ட் ஹெக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, இஃப் எக்ஸ் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன் ஹெச், அப்போ எக்ஸ் என்ன பண்ணும்? இந்த பாண்டிங் பேர் ஆஃப் எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கும். அப்போ எக்ஸுக்கு ஸ்லைட்லி நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். டியூ டு தட் ஹெச் அக்வயர்ஸ் ஸ்லைட்லி பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சிம்பிள் போட்டால் டெல்டா, இதுக்கு மீனிங் ஸ்லைட்லி. சரியா? அப்போ ஹெச், அப்போ இந்த மாதிரி டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இந்த மாலிகுலில் 2 எண்டு சார்ஜ் கிரியேட் ஆகிடுச்சு, +1 -1. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல டைபோல் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஹெண்ட்லேருந்து நெகட்டிவ் எண்டுக்கு போகுது எலக்ட்ரான். அவன் தானே, அதனால தான் டைபோல் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு அதை பாசிட்டிவ் எண்டில் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ் எண்டில் முடிக்கணும். எங்கே இப்படி ஒரு கோடு போகணும். இப்படி போட்டால்
இதுக்கு என்ன மீனிங்? டைபோல் மூமெண்ட்டு இங்கேருந்து இங்கே ஆப்ரேட் ஆகுது, இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிருக்கு எலக்ட்ரான்ஸ், அதனால் டைபோல் மூமெண்ட் இப்படி கிரியேட் ஆகிருக்கு. டைபோல் மூமெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டைபோல் மூமெண்ட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி மீன்ஸ் வாட்? அதுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூவும் உண்டு. இட் ஹேஸ் போத் நியூமரிக்கல் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் டைரெக்ஷன். அப்போ டைரெக்ஷன் ரொம்ப முக்கியம். டைரெக்ஷன் எப்போவுமே ஃப்ரம் பாசிட்டிவ் சைட் டு நெகட்டிவ் சைட், இப்படி தான் அது ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து டைபோல் மூமெண்ட்டுடைய இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைபோல் மூமெண்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைபோல் மூமெண்ட் எப்படி மேலே ஷார்ட்டாக நான் டிபிஎம் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகேவா? அதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டைபோல் மூமெண்ட் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் தி polarity. To predict the polarity of bonds. Bonds உடைய பொலாரிட்டியை ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் ஆகுது. பொலாரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் HX எடுத்துக்கலாம். HX ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் ஆர் ஹேலோ ஆசிட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? அதில் ஒன்று HF, இன்னொன்று HCl, இன்னொன்று HBr, இன்னொன்று HI, ஹைட்ரஜன் ஃப்ளோரைட், ஹைட்ரஜன் குளோரைட், ஹைட்ரஜன் புரோமைட், ஹைட்ரஜன் அயோடைட். ஓகேவா? இப்போ இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே போலாரா இல்லையா அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா, டைபோல் மூமெண்ட் இருக்குது, டைபோல் மூமெண்ட்டுக்கு சம் வேல்யூ இருக்குது அப்படின்னா they are said to be polar. டைபோல் மூமெண்ட் வேல்யூ 0 இருக்குது அப்படின்னா they are said to be non-polar. இந்த மாலிகூல்ஸை பார்த்தாலே தெரியுது டைபோல் மூமெண்ட்டுக்கு நிச்சயமாக வந்துடும். ஏன்னா டைபோல் மூமெண்ட் ஆல்ரெடி அது அரைஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னது? டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ கண்டிப்பாக ஹெச்எஃப்பில் since F is more electronegative than H, you see F is the most electronegative element in the periodic table. Among all the elements, fluorine is the most electronegative element. Of F என்ன பண்ணும்? எலக்ட்ரான் பேரை டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அட்ராக்ட் பண்ணும், H வந்து லூஸ் பண்ணும். அப்போ ஹெச்சோடைய எண்டில் பாசிட்டிவ் சார்ஜும் எஃபோட எண்டில் நெகட்டிவ் சார்ஜும் கிரியேட் ஆகிடும். தெரியும், இங்கே கிரியேட் ஆகிற நெகட்டிவ் சார்ஜும் ஹையஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சிஎல் கேஸில் கிரியேட் ஆகாது, கொஞ்சம் கம்மியாக தான் கிரியேட் ஆகும். பிஆர் கேஸில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கிரியேட் ஆகும். அப்போ ஐ கேஸில் இன்னும் கம்மியாக தான் கிரியேட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன்ஸ் பார்த்தோம்னா எஃப் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் சிஎல் தேன் பிஆர் தேன் ஐ. ஸோ டியூ டு தி magnitude in the difference of electronegativity, HF is most polar than what? HCl. HF is the most polar among this than HCl, than HBr, than HI. அப்போ ஒரு மாலிகுலுக்குள்ள டைபோல் மூமெண்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த மாலிகுல் இஸ் போலார் மாலிகுல். டைபோல் மூமெண்ட் வேல்யூ இல்லை, 0 தான் இருக்குது அப்படின்னா இந்த மாலிகுல் இஸ் செட் டு பி நான் போலார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். Let us see the second application of dipole moment. Dipole moment is also used to predict. It is also used to predict the symmetry of molecules. It is also used to predict symmetry of molecules. Symmetry என்னப்பா? ஒரு மாலிகுலை 2 ஈக்குவலாக பிரிக்க முடிஞ்சதுன்னா அது சிமெட்ரி. 2 ஈக்குவலாக பிரிக்க முடியல அப்படின்னா அது டிஸ்சிமெட்ரி. இதை நம்பர்ஸ் வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 இதை 2 ஈக்குவலாக பிரிக்கலாம், அப்போ இது என்னது? சிமெட்ரி. நம்பர் 3 இதை 2 ஈக்குவலாக பிரிக்கலாம், அப்போ இது என்னது? சிமெட்ரி. 0 திஸ் ஆல்சோ கேன் பி டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் ஹால்ஸ். 2 ஈக்குவலாக பிரிக்க முடியும், அப்போ இது எல்லாமே சிமெட்ரி. நம்பர் 4 அது மாதிரி பிரிக்க முடியுமா? முடியாது. 5 பிரிக்க முடியுமா? முடியாது. சரியா? 6 பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ மேலே இருக்கிறது எல்லாமே டிஸ்சிமெட்ரி, இது எல்லாமே சிமெட்ரி. அதே மாதிரி ஷேப் வச்சு சொல்கிறப்ப சில ஷேப்பெல்லாம் என்னது? சிமெட்ரி ஷேப். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சில ஷேப் எல்லாமே சிமெட்ரி ஷேப்ஸ் வச்சு பார்க்குறப்ப. ஓகேவா? லீனியர் ஷேப், லீனியர் இந்த ஷேப் வந்து என்னது? சிமெட்ரி. இது 2 ஈக்குவலாக பிரிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஷேப் பாருங்கள், ட்ரைகோனல் பிளேனார். இந்த ஷேப்பையுமே ஈக்குவலாக பிரிக்க முடியும். 3 ஈக்குவலாக 2 ஈக்குவலாக இது அந்த பக்கமே வெட்டினாலும் 2 ஈக்குவலாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுவும் என்னது? சிமெட்ரி. அதே மாதிரி டெட்ராஹீட்ரல் இந்த ஷேப் என்னப்பா? டெட்ராஹீட்ரல் இந்த ஷேப்புமே என்னது? சிமெட்ரி.
அப்போ சில ஷேப்லேயும் நம்ம என்ன சொல்லலாம், சிமெட்ரி சொல்லலாம். சரியா, டெட்ராய்டல் ஷேப் ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப், ட்ரைகோனல் பிளேனாருங்கிறதும் சிமெட்ரிக்கல் ஷேப், லீனியர் ஷேப்புங்கிறதும் ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப். இந்த ஷேப்ஸ் எல்லாமே நம்ம 2 ஈக்குவலாக பிரிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ சிமெட்ரி, ஒரு மாலிகுல் சிமெட்ரியா இல்லையா, அப்போ இந்த லீனியர் ஷேப்பு, ட்ரைகோனல் பிளேனார், டெட்ராய்டல் எல்லாமே என்னது, சிமெட்ரி. அப்போ ஷேப்பை வச்சு சிமெட்ரி சொல்லலாம். இன்னொன்று டைபோல் மூமெண்ட்டை வச்சு சிமெட்ரியா இல்லைன்னு சொல்லலாம். இஃப் டைபோல் மூமெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0, then the molecule is symmetric. If dipole moment value is not equal to 0, the molecule is dissymmetric. It is dissymmetric. Okay, dipole moment value 0 வந்தா ஷேப் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CO2 உடைய ஷேப் லீனியர், C double bond O CO2. So CO2 is what? Symmetry. அதே மாதிரி CS2 கார்பன் டைசல்ஃபைடு, C double bond S. ஸோ இது என்னது, சிமெட்ரி. அப்போ இதுக்கெல்லாம் டைபோல் மொமெண்ட் என்னது, 0. ஓகேவா? அதே மாதிரி CH4 வாட்ட CH4 CCl4, இதனோட ஷேப் எல்லாமே டெட்ராய்டல். ஃபார் எக்ஸாம்பிள் CH4 CH சிமெட்ரிக்கல். அதே மாதிரி CCl4 CCl. ஸோ சிமெட்ரிக்கல் டெட்ராய்டல் ஷேப். ஓகே, ரைட். அதே மாதிரி போரானுடைய ஹாலைட்ஸ் BX3 ஃபார் எக்ஸாம்பிள் BF3 BCl3, சரியா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போகலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா BF என்ன ஷேப் இது, ட்ரைகோனல் பிளேனார். இது ட்ரைகோனல் பிளேனார், இது டெட்ராஹெட்ரல், இது லீனியர். அப்போ இந்த ஷேப் எல்லாத்துக்குமே there is no dipole moment value. their dipole moment value is equal to 0. அதனால் இதெல்லாமே என்னது, நான் போலார்னு சொல்லிக்கலாம். டைபோல் மொமெண்ட் வேல்யூ 0 என்னது, நான் போலார் மாலிகூல்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். டைபோல் மொமெண்ட் 0னா சிமெட்ரி, they are said to be symmetry. So dipole moment value is used to predict the symmetry of the molecule. It is used to predict symmetry of the molecule. ஓகேவா, ரைட். அதே மாதிரி டைபோல் மொமெண்டோட அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, it is also used to distinguish cis and trans. ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் சிஸ் ஐசோமர், ட்ரான்ஸ் ஐசோமர், இந்த ரெண்டுமே ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். அதில் சிஸ் ட்ரான்ஸ் இந்த ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு கூட நம்ம டிபிஎம் வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்க சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஆல்வேஸ் அரைசிங் அபவுட் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ திஸ் இஸ் 1,2 டைக்ளோரோஈத்தீன், 1,2 டைக்ளோரோஈத்தீன். அதில் சிமிலர் ஆட்டம்ஸ் அபவுட் கார்பன் டபுள் பாண்ட் சேம் சைடு இருந்தால் அது சிஸ்ஸு. அதே சிமிலர் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் அபவுட் கார்பன் டபுள் பாண்ட் டயகோனலி ஆப்போசிட் இருந்தால் இட் இஸ் வாட், ட்ரான்ஸ். அப்போ இந்த காம்பவுண்டு ட்ரான்ஸ் 1,2 டைக்ளோரோஈத்தீன். ஸோ இது சிஸ், அது ட்ரான்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சிஸ்ஸு அண்ட் ட்ரான்ஸில் சிஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அரௌண்ட் கார்பன் டபுள் பாண்ட் சிஎல் எல்லாம் ஒரே பக்கமாக இருக்குது. அப்போ சிஎல் என்ன பண்ணும், எலக்ட்ரானை, இட் இஸ் பீயிங் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், அப்போ எலக்ட்ரானை இழுக்க பார்க்கும். அப்போ எலக்ட்ரானை இழுத்துச்சுன்னா அப்போ இந்த கார்பன் ஹைட்ரஜனோட மோர் எலக்ட்ரானிட்டிவ், அப்போ ஹைட்ரஜன் இருக்கிற ஏரியாவில் இருந்து எலக்ட்ரான்ஸை கார்பன் இழுத்து வைக்கும். அந்த வச்ச எலக்ட்ரானை சிஎல் ஏமாற்றி அந்த பக்கம் இழுத்தும். அப்போ சிஎல் ஏரியா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு சார்ஜ் நெகட்டிவாக க்ரியேட் ஆகும், ஹைட்ரஜன் ஏரியா ஃபுல்லாகவே சார்ஜ் பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு 2 போல்ஸ் க்ரியேட் ஆகுது, டைபோல்ஸ் க்ரியேட் ஆகுது. அதனால் இந்த மாலிகுலுக்குள்ள டைபோல் மூமெண்ட் கண்டிப்பாக வந்துடும். அப்போ டைபோல் மூமெண்ட் வேல்யூ இங்கே கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் அதே ட்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, சிஎல் ஆப்போசிட்டு, ஹெச் ஆப்போசிட். ஓகேவா, ரைட். இந்த பாருங்களேன், இந்த ஹெச் கட்டிருந்து சி இழுக்கிறத, சரியா, அப்படியே இந்த சிஎல் இழுத்து கேன்சல் பண்ணிடும். இந்த ஹெச் கட்டிருந்து சி இழுக்கிறத இந்த சிஎல் இழுத்து அப்படியே கேன்சல் பண்ணுறோம். அப்போ அங்கே நெட் டைபோல் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ அமாங் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் the dipole moment value of trans is always 0 and for cis is always some value. Cis has always some value.
ஓகேவா? அப்படி இருந்தால் நம்ம சிஸ் ட்ரான்ஸ் ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம்ல. அப்போ ஒரு கையில் 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர்கானிக் காம்பவுண்ட். ரெண்டுமே டாமிட்டல் சிஸ் ட்ரான்ஸ்னு சொல்லிடுறாங்க. எது சிஸ் எது ட்ரான்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னா என்ன பண்ணணும், போய்ட்டு டைபோல் மூமெண்ட் வேல்யூ செக் பண்ணி பார்க்குறீங்க. செக் பண்ணி பார்த்தா வேல்யூ வந்தால் அது சிஸ்ஸு, வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா அது ட்ரான்ஸ். ஓகே, ரைட். எப்படி சிஸ் ட்ரான்ஸை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி அடுத்த அப்ளிகேஷன், டைபோல் மூமெண்ட் வேல்யூ இஸ் யூஸ்டு டு distinguish ஆர்த்தோ மெட்டா அண்ட் பேரா ஐசோமர்ஸ். இதை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம், ஆர்த்தோ மெட்டா அண்ட் பேரா. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்த்தோ தெரியும் உங்களுக்கு, பென்சீனில் அட்ஜஸ்டன்ட் 60 டிகிரியில் 2 குரூப்ஸ் இருந்தால் அது ஆர்த்தோ. அது 60 டிகிரிக்கு பதிலாக 120 டிகிரி இருந்தால் அது மெட்டா. 120க்கு பதிலாக 180 டிகிரி ஆப்போசிட்டாக இருந்தால் அது என்னது, பேரா. ஸோ திஸ் இஸ் ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன். This is meta-dichlorobenzene. This is para-dichlorobenzene. இந்த 3 ஐசோமர்ஸ், இந்த 3மே பொசிஷன் ஐசோமர்ஸ். இந்த 3ஐயும் அப்படி வந்து டைபோல் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவில் இந்த சிமிலர் சிஎல் ரெண்டுமே பக்கமாக இருக்குது. சரி, அப்போ சிஎல் பீயிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இது எலக்ட்ரானை இழுக்க பார்க்கும். அப்போ சிஎல் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ டெல்டா மைனஸ். அது ஆப்போசிட் ஏரியாவில் டெல்டா ப்ளஸ். அப்போ கண்டிப்பாக பென்சின்குள்ளே இந்த ஏரியாவில் டெல்டா ப்ளஸ் மாதிரியும் சிஎல் இருக்கிற ஏரியாவில் டெல்டா மைனஸ் மாதிரியும் 2 போல்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ரைட். அப்போ டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஆப்ரேட் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இங்கேருந்து இந்த பாண்ட்லேருந்து இப்படி போகுது, இந்த பாண்ட்லேருந்து இப்படி போகுது. அப்போ நெட்டாக இங்கே தான் டைபோல் மூமெண்ட்டு மைனஸாக இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ கண்டிப்பாக ஆர்த்தோவில் இந்த மாதிரி சிஎல் வந்து பக்கமாக இழுக்குது. அதே மாதிரி இந்த சிஎலுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகம். ஆக்சுவலாக டைபோல் மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு √μ1² + μ2² + 2μ1 μ2 cos θ. நம்ம டீட்டெயிலாக அப்புறம் லேட்டர் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்காம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ரைட். ஸோ ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீனில் இந்த 2 சிஎல் நடுவில் ஆங்கிள் கம்மியாக இருக்கிறதுனால அப்போ ஈஸியாக மைனஸ் எண்டு இங்கே நல்லாவே கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே கொஞ்சம் அந்த அளவுக்கு கிரியேட் ஆகாது. இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த சிஎல் இழுக்கிறது, இந்த சிஎல் அப்படியே கேன்சல் பண்ணுறோம். அப்போ நெட் டைபோல் மூமெண்ட்டு பேராக் பார்த்தீங்கன்னா 0. அப்போ ஆல்வேஸ் ஆர்த்தோ ஐசோமர் ஹேஸ் தி ஹையர் டைபோல் மூமெண்ட் தேன் மெட்டா தேன் பேரா. ஸோ அமாங் ஆர்த்தோ மெட்டா பேரா ஐசோமர்ஸ், ஆல்வேஸ் ஆர்த்தோ ஐசோமர் ஹேஸ் தி ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட். ஃபார் பேரா ஐசோமர் இந்த டைபோல் மூமெண்ட் வேல்யூ வில் பி 0. அங்கே பேராவுக்கு எல்லா கேஸ்லையும் 0ன்னு சொல்ல முடியாது, சில கேஸில் வேல்யூ வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்டை பாருங்கள், para-dimethoxybenzene. இந்த இதுவும் பேரா தான். ஆனால் இந்த கேஸுக்கு டைபோல் மூமெண்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் 0 இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா டைபோல் மூமெண்ட் வேல்யூ இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. த வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் போத் நியூமெரிக்கல் அஸ் வெல் டைரெக்ஷனை பொறுத்த இருக்குது. அப்போ இங்கே டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஓ இப்படி இழுக்கிற மாதிரி, இந்த ஓ இப்படி இழுக்குது. சரியா? இந்த ஓ இழுத்து, அதாவது இந்த சிஎஸ் கிட்ட இது இழுக்குது, இந்த லோன் பேர் இப்படி இருக்குது. அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா நேராக ஆப்போசிட்டாக இல்லை. சரியா? இது இப்படி இருக்குது. அப்போ டைரெக்ஷன் வேறு, ஸ்ட்ரக்சர் வேறு. அப்போ கண்டிப்பாக இதனுடைய டைபோல் மூமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டைபோல் மூமெண்ட் வேல்யூ இஸ் யூஸ்டு டு டிஸ்டிங்விஷ் ஆர்த்தோ மெட்டா பேரா ஐசோமர்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ரைட். ஓகே, இன்னும் சில கம்பேரிசன் பார்த்துருவோம். டைபோல் மூமெண்ட் ஆஃப் சிமிலர் மாலிகூல்ஸ். DPM of similar molecules. Similar type of molecules எடுத்து பார்க்கலாம். First let us compare the dipole moment of NH3 and NF3. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? NH3 and NF3. அமோனியா and நைட்ரஜன் ட்ரைஃப்ளூரைட். ஸோ நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5. அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5ல் 3 எலக்ட்ரான்ஸ் மூலமாக 3 பாண்ட்ஸை வித் ஹைட்ரஜன் அது ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 1 எலக்ட்ரான், ஒரு ஜோடி எலக்ட்ரான் பேரா என்ன இருக்கும், லோன் பேரா தனியாக இருக்கும். அதுதான் NF3லையும். ஸோ இன் NF3 ஆல்சோ F இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டுத்தினோட ஷேப்பு பார்த்திங்கன்னா
இந்த ரெண்டுத்தினுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியுது. சரியா? அப்போ டைபோல் மூமெண்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டைபோல் மூமெண்ட் வேல்யூ பார்க்குறதுக்கு நீங்கள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யோசிக்கணும். அப்புறம் கண்டிப்பாக டைரெக்ஷனையும் யோசிக்கணும். இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. சரியா? அப்போ நீங்கள் பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாம், சார் எஃப் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், நல்லா இழுக்கும். அப்போ இங்கே நல்லா மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். அப்போ NF3க்கு தான் ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட் வேல்யூ இருக்கும். நல்லா டைபோல் கிரேட் ஆனால் நல்ல டைபோல் மூமெண்ட் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். யோசிச்சு கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், NH3க்கும் NF3க்கும் நீங்கள் யோசிக்கும் போது அந்த டைபோல் மூமெண்ட் நடக்கும்போது நீங்களே போய் அந்த இடத்துல இருந்து கூட இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணி பண்ணுற அளவுக்கு அதை ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கணும், யோசிக்கணும். சரியா? ஸோ பாருங்கள், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினை விட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுமே நல்ல எலக்ட்ரானை புல் பண்ணுற ஒரு இது. சரியா? அப்போ அதுவும் நல்ல எலக்ட்ரானை என்ன பண்ணும், வித்ட்ரா பண்ணும். அப்போ ஹெச், இது ஃபஸ்ட்டு இது NH3 எடுத்துக்கலாம். இதில் 3 ஹெச் வந்து என்னை விட லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிற 3 ஹெச் கட்டிருந்து எலக்ட்ரானை நைட்ரஜன் என்ன பண்ணோம், டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அட்ராக்ட் பண்ணும். அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக நைட்ரஜன் நோக்கி போகும். நைட்ரஜன் கஷ்டப்பட்டு இழுத்து வச்ச இந்த எலக்ட்ரானை இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு நிறைய இழுத்து குவிச்சு வச்சுருக்குல்ல, அதை அப்படியே இழுத்து ஏமாற்றிடும். அப்போ இங்கே நல்லா மைனஸ் கிரியேட் ஆகும், இங்கே ப்ளஸ்ஸு நல்லாவே கிரியேட் ஆகும். அப்போ ஹைட்ரஜன் கட்டிருந்து நைட்ரஜன் என்ன பண்ணுச்சு, எலக்ட்ரானை நல்லா 3 பேர் கட்டியும் கொடுன்னு வாங்கி சேர்த்து வச்சுது. அந்த சேர்த்து வச்ச எலக்ட்ரானை லோன் பேர் ஈஸியாக மேலே எழுதுருச்சு. இப்போ மேலே நல்லாவே நெகட்டிவ், கீழே நல்லாவே பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஹைட்ரஜன் கட்டிருந்து எப்படி நைட்ரஜன் ஏமாற்றி இருந்துச்சோ அந்த பாட்ஷாலாம் அங்கே பலிக்காது. ஏன்னா அங்கே தலை இருக்குது, யார், ஃப்ளூரின். ஸோ ஃப்ளூரின் வந்து பார்த்திங்கன்னா பீயிங் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், நைட்ரஜன் வந்து ஃப்ளூரின் கட்ட ஏமாற்றி இழுக்க முடியாது, நைட்ரஜன் தான் இழுக்கும். ஓகேவா? ஆனால் லோன் பேர் நல்லாவே இழுக்கும். அப்போ லோன் பேர் மேலே இழுக்க ரெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் எஃப் கட்டிருந்து இந்த எண்ணெய் இழுத்து நல்லா வச்சா தானே மேலே இழுக்க முடியாது. அப்போ இங்கேயே சரியாக செப்பரேட் ஆகலை சார்ஜ். ஓகேவா? ஓகே. அதனால் NF3ல் இங்கே NH3ல் செப்பரேட் ஆன அளவுக்கு ப்ளஸ் மைனஸ் இங்கே அவ்வளோவா செப்பரேட் ஆகாது. அப்போ டைபோல் மூமெண்ட் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா NH3க்கு தான் அதிகம். NH3க்கு தான் டைபோல் மூமெண்ட் அதிகம் தேன் NF3. சரியா? அப்போ சென்ட்ரல் ஆட்டம் ரெண்டுத்துலையுமே சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் சேமாக தான் இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஆட்டம் பார்த்திங்கன்னா அதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கிற கேஸுக்கு தான் டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்குது. கான்செப்ட் சரியா? ஸோ சென்ட்ரல் ஆட்டம் சேமாக இருந்து சரியா சரௌண்டிங் ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சரௌண்டிங் ஆட்டம்ஸில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லெஸ்ஸராக இருக்கிற எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸில் டைபோல் மூமெண்ட் வேல்யூ வில் பி மோர் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ரைட். அப்போ NH3ல் NH3க்கு தான் NF3யை விட டைபோல் மூமெண்ட்டு அதிகம். சரியா? ஓகே, ரைட். வாட் அபவுட் NF3 மாதிரி NCl3, NBr3, NI3 இந்த கேஸ்க்கெல்லாம் கம்பேர் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கோ. சரியா? NCl3ல் பார்த்தீங்கன்னா NS சுற்றி 3 Cl, நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சேம் தான் 3.0. சரியா? அப்போ நைட்ரஜன் குளோரின் கட்டிருந்து இழுக்காது, குளோரின் ஹைட்ரஜன் கட்டிருந்து இழுக்காது, 2 பேருக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த். அப்போ நெய்தர் நைட்ரஜன் நார் குளோரின் கேன் அட்ராக்ட், கேன் வித்ட்ரா, தே கான்ட். ஓகே. அதனால் இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட்டு பெருசாக இருக்காது. சரியா? ஆனால் பிஆர் கேஸில் பிஆர் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. சரியா? அப்போ கண்டிப்பாக ஓரளவுக்கு நைட்ரஜன் பிஆர் கட்டிருந்து இழுக்கும். அந்த இழுத்து எலக்ட்ரான லோன் பேர் நல்லாவே ஓரளவுக்கு இழுக்கும். ஓகேவா? ஆனால் பிஆரை விட அயோடின் வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் அமாங் ஹாலஜன்ஸ். அப்போ கண்டிப்பாக அயோடின் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிறதுனால அது சரியாக இழுக்காது. அதுதான் நைட்ரஜனுக்கு அட்வான்டேஜ். அப்போ நைட்ரஜன் நல்லாவே இழுத்து சரியா லோன் பேர் அதை நல்லாவே இன்னும் இழுத்து சார்ஜஸ் நல்லா செப்பரேட் ஆகிடும். அப்போ ஐ ஏரியாவில் ஃபுல்லாக பாசிட்டிவ், லோன் பேர் ஏரியாவில் ஃபுல்லாக நெகட்டிவ் நல்லா செப்பரேட் ஆகும். ஐயை விட லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் யாருன்னா ஹைட்ரஜனுக்கு அயோடினை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. அப்போ அயோடினை விட கம்மியாக இருக்கிறதுனால அப்போ ஹைட்ரஜன் நல்லாவே எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறோம் நைட்ரஜன் கிட்ட. அப்போ இந்த இடத்துல ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நைட்ரஜன் நல்லாவே இழுத்து அப்போ கண்டிப்பாக லோன் பேர் அதை நல்லா செப்பரேட் பண்ணி டைபோல் மூமெண்ட்டு சூப்பராக இருக்கும் NH3. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருந்தால் தான் டைபோல் மூமெண்ட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படி பார்க்குறப்ப NH3க்கு தான் ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட்டு தேன் NI3
than NBr3 than NCl3 ஓகே than NF3 பாருங்கள் கடைசியாக போயிடுச்சு NF3 எங்கே போயிடுச்சு கடைசியாக போயிடுச்சு எலக்ட்ரானிட்டி அதிகமாக இருக்கிறதுனால சரியா அப்போ இதான் வந்து இந்த சிமிலர் மாலிகூல்ஸ்லாம் டைபோல் மூமெண்ட்டுடைய கம்பேரிசன் ஸோ இப்போ டைபோல் மூமெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானிட்டி டிஃப்ரென்ஸை மட்டும் வச்சு யோசிக்கக்கூடாது டைரெக்ஷன் வச்சு எந்த அளவுக்கு பக்கம் எலக்ட்ரான் நல்லா செப்பரேட் ஆகும் இப்போ டைபோல் எப்படி கிரியேட் ஆகும் எந்த அளவுக்கு அதிகமாக கிரியேட் ஆகும் இப்படியெல்லாம் யோசிக்கணும் சரியா ஓகே ரைட் ஸோ டிபிஎம்ஆர் சிமிலர் மாலிகூல்ஸில் இன்னொரு கேட்டகரி பார்த்துடலாம் dipole moment value of methane இதில் இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம் dipole moment value of methane methyl chloride methylene chloride chloroform carbon tetrachloride ஓகேவா இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தெரியுது இல்லையா ஓகே மீத்தேனில் ஒவ்வொரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு ஒரு சிஎல்லை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரோம் சரியா சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரோம் நமக்கு மீத்தேன்லேருந்து மெத்தில் குளோரைட் மெத்திலின் குளோரைட் குளோரோஃபார்ம் அண்டு CCl4 இதெல்லாம் கிடைக்குது இப்போ நமக்கு மீத்தேனுடைய ஷேப்பு டெட்ராஹைட்ரல் ஷேப் வந்து ஆல்ரெடி சிமெட்ரிக் டெட்ராஹைட்ரல் ஷேப் வந்து என்னது ஆல்ரெடி சிமெட்ரிக் அதே தான் CCl4 கார்பனை சுற்றி 4 Cl பாருங்கள் கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்குது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கார்பனுக்கு இங்கே எதுவுமே இல்லை அதனால் ஷேப் வந்து என்னது டெட்ராஹைட்ரல் அப்போ ரெண்டுமே டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்கிறதுனால தே ஆர் சிமெட்ரி மாலிகூல்ஸ் அப்போ த டைபோல் மொமெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் த மாலிகூல் இஸ் சிமெட்ரி தென் த டைபோல் மொமெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆமாம் தானே ரைட் ஓகே அப்புறம் ரிமைனிங் இருக்கிற இந்த 3 எடுத்துக்கலாம் இந்த 3 மெத்தில் குளோரைட் மெத்திலின் குளோரைட் அண்ட் குளோரோஃபார்ம் மெத்தில் குளோரைட் அது சிம்பிளாக எப்படி எழுதுறேன் CH3Cl CH3Cl மெத்தில் குளோரைட் மெத்திலின் குளோரைட் CH2Cl2 மெத்திலின் குளோரைட் ஓகேவா அடுத்தது குளோரோஃபார்ம் CHCCl குளோரோஃபார்ம் ஓகேவா இப்போ இந்த 3க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் ஹைட்ரஜனை விட கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்போ கார்பன் நல்லாவே இந்த 3 ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை ஏமாற்றி என்ன பண்ணோம் இழுத்தோம் அந்த இழுத்து வச்ச கார்பன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை குளோரின் நைஸாக பீயிங் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் கார்பன் அப்போ குளோரின் என்ன பண்ணோம் நல்லாவே இழுத்துறோம் அப்போ குளோரின் ஏரியாவில் நல்லாவே மைனஸு இந்த ஏரியாவிலலாம் நல்லாவே ப்ளஸ் அப்போ இங்கே டைபோல் நல்லாவே கிரியேட் ஆகும் அப்போ டைபோல் மூமெண்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு Cl இருக்கும்போது 2 Cl இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன் இந்த C வந்து இப்போ 2 H கட்டது மட்டும்தான் எலக்ட்ரானை இழுக்க முடியும் அந்த இழுத்து எலக்ட்ரானை இங்கே பங்கு போகிறதுக்கு இப்போ 2 Cl இருக்கான் அப்போ அந்த இழுத்து வச்ச எலக்ட்ரான் C கட்டு இருக்கு இல்லையா அது 2 பக்கம் ஈக்குவலாக பிரியும் அப்போ டைபோல் வந்து அந்த மைனஸ் வந்து இங்கே அளவுக்கு டென்ஸாக பிரியாது அப்போ லைட்டாக பிரியும் 2 Cl பங்கு போட்டு இந்த கேஸில் 3 Cl பாவம் ஒரு ஹைட்ரஜன் கட்டிருந்து கார்பன் ஏமாற்றி இழுத்துச்சுன்னா அதை 3 Cl பங்கு போட்டுக்கிறாங்க கொடு எனக்கு கொஞ்சம் 3 பேர் ஈக்குவலாக பங்கு போட்டாங்கன்னா அப்போ இந்த இடத்துல டைபோல் அந்த அளவுக்கு இல்லை மைனஸே பிரிஞ்சு கிடக்குது 3 இடத்துலையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் அப்போ மைனஸ் ப்ளஸ் எங்கே நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் தான் அப்போ டைபோல் மூமெண்ட் வேல்யூ இதுக்கு தான் அதிகம் தேன் திஸ் ஸோ மெத்தில் குளோரைடுக்கு டைபோல் மூமெண்ட் வேல்யூ அதிகம் தேன் மெத்திலின் குளோரைட் தேன் குளோரோஃபார்ம் தேன் வாட்டர் மீத்தேனும் கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கும் டைபோல் மூமெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் ஓகே ஸோ திஸ் இஸ் தி டைபோல் மூமெண்ட் ஆர்டர் ஃபார் தீஸ் மாலிகூல்ஸ் ஓகேவா அப்போ ஒரு மாலிகூலுடைய டைபோல் மூமெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் பல விஷயங்களை தெளிவாக டீப்பாக யோசிக்கணும் வெக்டார் குவான்டிட்டி எப்படி செப்பரேட் ஆகுது அப்படிங்கிறது நல்லா லைவாக மைண்டை நல்லா ஓப்பன் பண்ணி யோசிக்கணும் ஓகேவா ரைட் இப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எல்லாம் என்ன மாதிரி PYQவில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் ஓகேவா ரைட் நமக்கு இதான் மெயின் அப்ளிகேஷன் டைபோலோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா அது நீட் ஜெயியில் கொஷின்ஸ் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறதான அப்ளிகேஷனு பார்த்துருவோமா ஸோ PYQ ஸோ PYQவில் 2021 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க
The question is what? Which of the following molecules is non-polar? எது நான் போலார்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க போல். NO2, POCl3, CH2O, இது ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி வந்து SbCl5. இது நான் போலார். ஓகே, ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் ஷேப் வச்சு முடிவு பண்ணலாம். ஷேப் வச்சு பார்க்குறப்ப நான் போலார் ஷேப்பு அப்படின்னாலே எப்படி இருக்கணும்? ஜாமெட்ரி ஒன்று லீனியராக இருக்கணும். லோன் பேரெலாம் எதுவும் இருக்கக்கூடாது. லீனியராக இருக்கணும், இல்லைன்னா ட்ரைகோனல் பிளேனாராக இருக்கணும், இல்லைன்னா டெட்ராய்டலாக இருக்கணும். ஓகேவா? அப்படி பார்க்குறச்ச NO2 ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NOO பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5ல் 4 எலக்ட்ரான்ஸ் 4 பாண்டு கொடுத்துட்டா இங்கே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஆட் எலக்ட்ரான் ஒன்று இருக்கும். அப்போ இது கொஞ்சம் எலக்ட்ரானை இழுத்து அப்புறம் மைனஸ் ப்ளஸ்ன்னு டைபோல் கிரியேட் ஆகி டைபோல் மூமெண்ட் லைட்டாக வந்துடும். ஆமாம் தானே? ஓகேவா? ரைட். அதே மாதிரி POCl3 பார்த்தாலே தெரியுது. O இருக்குது, Cl இருக்குது, எலக்ட்ரானாக கண்ணாபின்னு அங்கே இழுத்து டைபோல் நிச்சயமாக வந்துடும். ஓகேவா? CH2O சரியா? நமக்கு CH2Oலையும் அதே கதை தான். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், O ஒரு பக்கம் இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு CH2Oவில் பார்த்தீங்கன்னா O வந்து எலக்ட்ரானை நல்லாவே இழுத்து இந்த பக்கம் ப்ளஸ்ஸு இந்த பக்கம் மைனஸ் நல்லாவே வந்துடும். SbCl5 வந்து லைக் PCl5. ஏன்னா பாஸ்பரஸும் SB ஆன்டிமனியும் சேம் குரூப் இல்லையா? நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி. ஓகேவா? ஸோ PCl5 ஷேப் என்னது? ட்ரைகோனல் பைபிரமிடல். நான் சொன்னேன் இல்லையா, லீனியர் ஷேப்பு, டெட்ராய்டல் ஷேப்பு, ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பு, இது எல்லாமே சிமெட்ரி. அதே மாதிரி தான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்புமே என்னது? சிமெட்ரிக்கல் ஷேப். சரியா? சிமெட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அது என்னது? நான் போலாராக தான் இருக்கும். SbCl5 SbCl இது வந்து ஏக்கட்டோரியல் பாண்டு, அப்புறம் 3 ஆக்சியல் பாண்டு இப்படி இருக்கும். இதான் வந்து ட்ரைகோனல். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? ட்ரைகோனல். மேலே ஒரு பிரமிட், கீழே ஒரு பிரமிட், ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்போ இந்த ஷேப்புமே சிமெட்ரி. மேலே இருக்கிற CL ஆப்போசிட்டு லீனியர் மாதிரி. அப்போ ட்ரைகோனல் பிளேனாரு, இது வந்து லீனியர். 2 ஷேப் இதில் ஒழிஞ்சிருக்கு. 2 சேர்த்தா தான் என்னது? ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகேவா? அப்போ இதுவும் என்னது? சிமெட்ரிக்கல் ஷேப்பு. அப்போ சிமெட்ரிக்கலாக இருந்தால் கண்டிப்பாக அது நான் போலார். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ இட் இஸ் நான் போலார். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ நான் போலார் இருந்தால் டைபோல் மூமெண்ட் வேல்யூ கண்டிப்பாக இருக்காது, 0வாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ வேறு என்ன கொஷின் கேட்டுருக்குறாங்க? இன்னொரு கொஷின் பார்க்கலாமா? இன்னொரு கொஷினை பார்த்துருவோம். PYQவில் கொஷின் நம்பர் 2. Which of the following has maximum dipole moment? Option A CO2, option B CH4. ஆப்ஷன் எழுதும்போதே ஏதாவது தோணுதா? ஆப்ஷன் C NH3, ஆப்ஷன் D NF3. Which of the following has maximum dipole moment? இந்த கொஷின் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? 2014. ABMT 2014. ஓகேவா? ரைட். ஓகே. இதில் பார்த்தோன்னே CO2 CH4, CO2 linear, CH4 tetrahedral. ஸோ symmetrical shape, there is no dipole moment. Dipole moment இந்த ரெண்டுக்குமே 0. ஸோ ஆப்ஷன் ஏக்கு மியூ வேல்யூ 0, ஆப்ஷன் பிக்கு மியூ வேல்யூ என்னப்பா? 0. ஆப்ஷன் சி அண்ட் டி NF3 பற்றி டீட்டெயிலாக இப்போ தானே பார்த்தோம். இந்த இங்கேயே இருக்குது போர்டில். சார் போர்டில் இருக்குது சார், ஈஸி சார் ஆன்சர். போர்டில் இருக்குது ஈஸி இல்லை, மைண்டுக்குள்ளே ஆன்சர் இருக்கணும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து மைண்டு ஓப்பன் ஆகும்போது ஆன்சர் அழகாக வெளியே வரணும். அந்தளவுக்கு அது நல்லா டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ NH3 NF3 இப்போ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. NH3க்கு தான் ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட் தேன் NF3. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. NH3. ஓகே தானே? ஸோ டைபோல் மூமெண்ட்டு இந்த அளவுக்கு நீங்கள் இப்போதைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? ஸோ பாண்ட் பேராமீட்டர்ஸில் நம்ம டைபோல் மூமெண்ட் இப்போ பார்த்துருக்கோம். இன்னொரு பாண்ட் பேராமீட்டர் பாண்ட் ஆங்கிள் இருக்குது. அதை வந்து நம்ம ஹைப்ரிடைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம். ஓகே ரைட். Now let us enter into hybridisation.
ஹைப்ரிடைசேஷன் நம்ம டீட்டெயிலாக நான் ஆரம்பிக்க போகிறதில்ல. இப்போ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னால டேரெக்டாக கான்செப்ட்டுக்குள்ளே போய் இதில் முடிஞ்ச ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் அதையும் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ our hot topic is hybridisation. ஹைப்ரிடைசேஷன்ங்கிற ப்ராசஸ் என்னென்னா நியர்லி சேம் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகி எக்ஸாக்ட்லி ஈக்குவலண்ட் எனர்ஜி, நாட் ஒன்லி ஈக்குவலண்ட் எனர்ஜி, ஷேப்பு, ஓரியன்டேஷன் எல்லாம் எக்ஸாக்ட்லி ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஈக்குவலண்ட் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டல்ஸை ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்னு சிம்பிளாக எடுத்துக்கலாம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைப்ரைடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன் வந்து ஒரு மாலிகுலோடைய ஜாமெட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அழகாக யூஸ் ஆகுது. சரியா? அப்படிங்கிறத நீ மைண்டில் ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஹைப்ரிடைசேஷனை வந்து ஷார்ட்கட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாங்க சார் அப்படின்னா, நம்ம ஒரு கேபிட்டல் எக்ஸு அப்படிங்கிற ஒரு நம்பரை கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லாங்க சார் அப்படின்னா, ஆஃப் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜுக்கு என்ன மீனிங்னா, இஃப் சார்ஜ் வந்து +1 அப்படின்னா தென் நீங்கள் போட வேண்டியது -1. இஃப் சார்ஜ் இஸ் +2 அப்படின்னா நீங்கள் போட வேண்டியது -2. இங்கே -1 அப்படின்னா +1, -2 அப்படின்னா +2. ஸோ சார்ஜ் வந்து எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்பில் ஆப்போசிட்டாக போட்டுக்கணும். சார்ஜ் 0 வந்தால் நியூட்ரலாக இருந்தால் 0 வந்து நம்ம 0 தான் போடணும். சரியா? ஸோ வேலன்சி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம், அப்புறம் மோனோவேலண்ட் மீன்ஸ் வாட்? சிங்கிள் பாண்ட் இருக்கிற ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது, பாண்டிங்கில் சிங்கிள் பாண்டோடு இருக்கிற ஆட்டம்ஸ் எத்தனை கம்பைன்ட். இதுதான் ஃபார்முலா டு ஐடென்டிஃபை டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன். இந்த வர்ற வேல்யூ இஃப் x is equal to 2 வரலாம், x is equal to 3 வரலாம், x is equal to 4 வரலாம், x is equal to 5 வரலாம், x is equal to 6 வரலாம். இந்த மாதிரிலாம் வரலாமில்ல? ஓகேவா? x is equal to 2 வந்துச்சுன்னா sp, 3 வந்தால் sp2, 4 வந்தால் sp3 ஹைப்ரிடைசேஷன், 5 வந்தால் sp3d, sp3d2, sp3d3 இந்த மாதிரி நம்ம போட்டு போகலாம். x is equal to 7 means sp3. அது மாதிரி என்னோடய ஜாமெட்ரி இங்கே டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் ஜாமெட்ரி sp-ன்னு வந்தால் ஜாமெட்ரி இஸ் லீனியர். sp-ன்னு வந்தால் ஜாமெட்ரி இஸ் வாட்? லீனியர். sp2-ன்னு வந்தால் ஜாமெட்ரி இஸ் ட்ரைகோனல் பிளேனார். sp3-ன்னு வந்துச்சுன்னா ஜாமெட்ரி இஸ் டெட்ராஹைட்ரல். sp3d ட்ரைகோனல் பைபிரமிடல். sp3d2 octahedral. sp3d3 pentagonal bipyramidal. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஃபார்மில் தெரிஞ்சால் போதும், டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிச்சலாம். இதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்கிற சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கிற ஸ்பீசிஸும் ஐசோ ஹைப்ரிடைசேஷன். தே ஆர் ஐசோ ஹைப்ரிடைஸ்டு. அப்போ அதனுடைய ஜாமெட்ரியும் சேமாக தான் இருக்கும். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸாக ஐசோ ஹைப்ரிடைஸ்டு அண்ட் ஐசோ ஸ்ட்ரக்சரல். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சரியா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் CO2. வாட் இஸ் த டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் ஜாமெட்ரி பார்த்துடலாமா? CO2. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு VE + MA + or - சார்ஜ். அவ்வளோதானே? VE வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். யாருங்க சென்ட்ரல் ஆட்டம்? C. நம்பரில் கம்மியாக இருக்கிறது தான் என்னது? சென்ட்ரல் ஆட்டம். ஆமாம் தானே? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபார்முலாவில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது சரௌண்டிங் தானே இருக்கும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக C வந்து சென்ட்ரல் ஆட்டம். கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. 1ங்கிறது K ஷெல், 2 எலக்ட்ரான்ஸு. இது L ஷெல், 2 + 2 4 எலக்ட்ரான்ஸு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4.
சரியா? அப்போ கண்டிப்பாக வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் 4. மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ். கார்பனில் எத்தனை மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது? கார்பன் கூட ஆக்சிஜன் தான் பைண்ட் ஆகிருக்கு. அதில் ரெண்டுமே டபுள் பாண்டு தான். அப்போ டபுளி பாண்டட் தான், நாட் மோனோவேலண்ட். பைவேலண்ட் தான் இருக்குது, மோனோவேலண்ட் இல்லை. ஸோ 0. ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸ் இல்லை. ஸோ 0 தான். அப்போ half into 4 that is equal to 2. So 2 means what? Sp. So CO2 is Sp hybridized and its geometry is linear. And its geometry is what? Linear. Okay then? Okay, right. Number 2. NH4 plus. Ammonium ion. இதுக்கு x கண்டுபிடிக்கலாமா? x ஓட வேல்யூ half into number of valence electrons of central atom. எதுக்கு central atom? Nitrogen. In atomic number 7. So K shell, L shell. L shell தான் outermost shell and it is a valence shell. So it is having 5 valence electrons plus monovalent. N கூட 4 H. H உடைய valency ஒன்று தான். அப்போ 4 monovalent atoms attached. சார்ஜ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ் வந்து என்ன அர்த்தம்? ப்ளஸ் ஒன்றுன்னு அர்த்தம். ப்ளஸ் ஒன்று வந்தால் என்ன போடணும்? -1 போடணும். அப்போ half into 5 plus 4 9, 9 minus 1 8, half into 8, that is 4. 4 means what is the type of hybridization? sp3. Geometry is what? Tetrahedral. So sp3 and tetrahedral NH4. அப்போ இந்த டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஆட்டத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தெளிவாக தெரியணும், இல்லைன்னா கஷ்டம். ஆமாம் தானே? ஓகே, ரைட். H2O. What is the type of hybridization? H2O. X ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. ஆஃப் எது சென்ட்ரல் ஆட்டம்? O. ஓக்கு என்ன அட்டாமிக் நம்பர்? 8. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 2,6ல் 6. அந்த 6ல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அது தெளிவாக போட்டுக்கணும். சரியா? ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட். ஓ கூட எத்தனை ஹெச் இருக்குது? 2. ஏன்னா ஹெச் ரெண்டுமே மோனோவேலண்ட். ப்ளஸ் சார்ஜ் இல்லை, ஸோ 0. ஸோ ஆஃப் இன்ட்டு 6 + 2 8. ஸோ 4. ஸோ டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் sp3 and it is tetrahedral அப்படிங்கிறது ஜாமெட்ரி. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஹைப்ரிடைசேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிற இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு சொல்கிறது எல்லாமே ஜாமெட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரான் பேர்ஸை வச்சு வர்றது. டோட்டல் எலக்ட்ரான் பேர்ஸை வச்சு வந்தால் அது ஜாமெட்ரி. டோட்டல் எலக்ட்ரான் பேர்ஸ் என்னது? போத் பாண்ட் பேர் அண்டு லோன் பேர் எல்லாமே சேர்த்து வந்தால் தான் டோட்டல் எலக்ட்ரான் பேர்ஸ். சரியா? அப்போ ஷேப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஷேப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃப்ரம் பாண்ட் பேர்ஸ். பாண்ட் பேர்ஸை வச்சு மட்டும் சொன்னால் அது ஷேப். அப்போ வாட்டரை பொறுத்த வரைக்கும் sp3ங்கிறது என்னது? ஹைப்ரிடைசேஷன். டெட்ராஹெட்ரல்ங்கிறது என்ன? அதனுடைய ஜாமெட்ரி. ஏன்னா அதில் 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. எத்தனை இருக்குது? 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அப்போ 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் எத்தனை பாண்ட் பேர் இருக்கும், எத்தனை லோன் பேர் இருக்கும்? பாண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஓ கூட 2 ஹெச் இருக்குன்னா அப்போ ரெண்டுமே 2 பாண்டு மூலமாக தனித்தனியாக இருக்கும். அப்போ 2 பாண்ட் பேர்ஸ். மொத்த எலக்ட்ரான் பேர்ஸு 4. அப்போ 2 பாண்ட் பேர்ஸ் போச்சுன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்கும். இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ ஓவை சுற்றி 2 பாண்ட் பேர் 2 பாண்டும் ஒரு ஏரியாவில் இருக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஏரியாவில் தான் லோன் பேர்ஸ் இருக்கும். ஏன்னா லோன் பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் பேரை ரிப்பல் பண்ணி VSEPR தேரிப்படி ரிப்பல் பண்ணி, சரியா, பாண்ட் பேரெல்லாம் ஒரு பக்கம் அலைன் ஆகும், லோன் பேரெல்லாம் ஒரு பக்கம் அலைன் ஆகும். அப்போ லோன் பேரை விட்டுட்டு பார்த்தா இட் இஸ் ஹேவிங் பென்ட் ஷேப் வந்து பென்ட். பட் ஜாமெட்ரி இஸ் வாட்? டெட்ராய்டம். எப்படி? ஷேப் வந்து பென்ட்டு, ஜாமெட்ரி இஸ் டெட்ராய்டம். ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்தது XeF4 பார்க்கலாமா? சார் XE கொடுத்துட்டிங்களே, XE ஜெனான் இனர்ட் கேஸ் சார், அட்டாமிக் நம்பர் தெரியாது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியாது, எப்படிங்க சார் அப்படின்னு கவலையப்படாதீங்க. எல்லா இனர்ட் கேஸஸுக்குமே அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP6. அப்போ டோட்டலாக ஆல் த இனர்ட் கேஸஸ் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் தேர் இன் தி வேலன்சி ஷெல். அதானே? அது ஹீலியமாக தான் மட்டும் 2, நியான், ஆர்கன், கிரிப்டன், ஜெனான், ரேடான், இது எல்லாத்துலேயும் 8 தான் இருக்கும். அதில் ஜெனான் தான் மோஸ்ட்லி ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? நம்ம ஜெனான் மட்டும் அட்டாமிக் நம்பர் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? அதே மாதிரி F ஹேலஜன் NS2 NP5 எல்லா ஹேலஜன்ஸ்லையுமே அவுட்டர் மோஸ்ட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எப்படி இனர்ட் கேஸஸில் 8 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்குமோ எக்ஸப்ட் ஹீலியம், அதே மாதிரி ஹேலஜன்ஸ் எல்லாத்துலேயுமே 7 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸில் இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோமா? X is equal to half into total number of
வாட் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டம் எக்ஸி. எக்ஸியோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தானே 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ். எஃப் வந்து மோனோவேலண்ட். ஆல் த ஹாலஜன்ஸ் ஃபார்ம் ஒன்லி ஒன் பாண்ட். அப்போ 4 மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ். சார்ஜ் இல்லை, அப்போ 0. இப்போ என்ன போட்டுக்கணும்? ½ × 12 தட் இஸ் 6. 6 வந்தால் என்னப்பா போடணும்? sp3d3 sp3d2 d2. The geometry is octahedral. The geometry is octahedral. Geometry is octahedral. ஷேப் என்ன? டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் பேர்ஸ் இருக்குது? 6 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. ஆனால் எத்தனை எஃப் பாண்டடு? 4 எஃப் தான் பாண்டட். அப்போ இந்த 6 எலக்ட்ரான் பேர்ஸில் சரியா 4 வந்து பாண்ட் பேர்ஸு, 2 வந்து லோன் பேர்ஸ். 4 வந்து பாண்ட் பேர்ஸு, 2 வந்து லோன் பேர்ஸ். இப்போ பாண்ட் பேர்ஸ் ஒரு பக்கமாக அலைன் ஆச்சுன்னா அப்போ எக்ஸியை சுற்றி 4 மூலையில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 4 எஃப் அலைன் ஆகிடும். ஸ்கொயர் ஷேப்பில் பிளேனாராக இருக்கும். மேலே ஒரு லோன் பேரும் கீழே ஒரு லோன் பேர். டோட்டல் எத்தனை லோன் பேர்? 2 லோன் பேர்ஸ். இந்த மாதிரி அலைன் ஆகிடும். அப்போ என்னோட ஷேப்புன்னு பார்த்தா லோன் பேரை விட்டுட்டு சொன்னீங்கன்னா ஸ்கொயர் பிளேனார். The shape is what? Square planar. XeF4 உடைய ஷேப் வந்து ஸ்கொயர் பிளேனார். The geometry of XeF4 is octahedral. அவ்வளோதானே? சிம்பிள் தானே? அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எது கொடுத்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம். எது கொடுத்தாலுமே நம்ம டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேம்மா? ரைட். லாஸ்ட்டாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டு PYQs பார்த்துடலாமா? ஹைப்ரிடைசேஷன் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், SO4 2- என்ன ஹைப்ரிடைசேஷன், என்ன ஷேப் வரும், என்ன ஜாமெட்ரி வரும்? X is equal to ½ × சல்ஃபர். பாருங்கள், ஆக்சிஜன் சல்ஃபர் எல்லாமே சேம் குரூப் தான். அப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ரிமைன் சேம். ஆக்சிஜனுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் சல்ஃபருக்குமே 6 தான். அப்புறம் எஸ் கூட 4 ஓ இருக்குது. ஓ எல்லாமே என்ன பாண்டு? ஓ எல்லாமே என்ன பாண்டு? டபுள் பாண்ட், பைவேலண்ட்டு. அப்போ மோனோவேலண்ட்டு தான் MA. பைவேலண்ட்டு தான் இருக்குது. அப்போ 0. அப்புறம் -2 இருந்தால் என்ன போட்டுக்கணும்? +2. அப்போ ½ × 8. அப்போ தட் இஸ் 4. ஸோ த டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இஸ் sp3. 4 வந்து என்னப்பா? sp3. அண்ட் த ஜாமெட்ரி ஆஃப் SO4 2- is tetrahedral. எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஹைப்ரிடைசேஷன். ஒரு கொஸ்டின் ஷூராக வரும். 4 மார்க்கு வாங்கிடலாமா? வாங்கித்தான் ஆகணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஜாலி இல்லை? ரைட். இப்போ இதில் PYQs என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துடலாமா? ஓகே இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். PYQ. P for previous, Y for year, Q for questions. So previous year questions. Previous year questionsல ஹைப்ரிடைசேஷனில் ஒரு கொஷின் பார்ப்போமா? (2016). The correct geometry and hybridization. The correct geometry and hybridization for XeF4 are option A, octahedral, sp3d2. Option B, trigonal bipyramidal. sp3d, sp3d. Option C, triangle planar. Triangle or trigonal? ரெண்டு தான். Triangle planar, sp3d3. Option D, square planar, sp3d2. sp3d3 வந்தாலே பென்டகோனல் பைபிரமிடல். அப்போ ஆப்ஷன் சி எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. சான்ஸே இல்லை, வரவே வராது. சரியா? ஓகே. XeF4 தானே? ஐயோ ஒரே நகைச்சுவையாக இருக்குது. இப்போ தானே முடித்தோம், இப்போ தானே போட்டிருக்கோம். சார் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டே இப்போ டீச் பண்ணுறீங்க சார், அப்படியே தானே? ஆமாம், பிளான் பண்ணி தானே பண்ணணும். எதையுமே பிளான் பண்ணி தானே பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் என்ன ஆகும்? லஜக் மொஜக் பஜக். சரியா? ரைட். ஓகே. இப்போ XeF4 பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். sp3d2 ஹைப்ரிடைசேஷன், octahedral, ஜாமெட்ரி. sp3d2 ஹைப்ரிடைசேஷன், ஸ்கொயர் பிளானார், ஷேப்பு. ஸ்கொயர் பிளானாருங்கிறது ஷேப்பு. இப்போ கொஷனில் பாருங்கள், செம்ம டெஸ்ட்டு சூப்பராக இருக்குது. octahedral கொடுத்தாச்சு, sp3d2 கொடுத்தாச்சு.
அதே மாதிரி ஸ்கொயர் பிளானரும் கொடுத்துட்டு sp3 கொடுத்தாச்சு. அப்போ இதுவா ஏவா டியா எது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிக்காத. எது கேட்டிருக்காங்க பாரு, ஜாமெட்ரி தான் கேட்டிருக்காங்க. ஜாமெட்ரினா கண்டிப்பாக அக்டாஹெட்ரல் தான். ஏன்னா ஸ்கொயர் பிளானருக்கு என்னது ஷேப். ஜாமெட்ரி இன்க்ளூட்ஸ் போத் லோன் பேர் as well as பாண்ட் பேர்ஸ், பட் ஷேப் இன்க்ளூட்ஸ் ஒன்லி பாண்ட் பேர்ஸ். ஓகேவா? ரைட், ஃபைன். இந்த கொஷின் சரியாக இருக்குது, நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஓகே, நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு கொஷின் தான் பண்ண முடியும், 2 கொஷின் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் நீங்கள் நல்லாவே பிளான் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஓகே, ஸோ நம்ம அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் கிளாஸ் இஸ் let us see about bond angle. So bond angle. What is bond angle? Bond angle என்ன? பாண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் பாண்ட் ஆங்கிள். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு மாலிகுலுடைய ஜாமெட்ரி இருக்குது அப்படின்னா அந்த மாலிகுலில் பிட்வீன் தி கோவலன்ட் பாண்ட்ஸ் எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதுதான் பாண்ட் ஆங்கிள். இந்த பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு தெரியும். ஸோ பாண்ட் பேரும் ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். சரியா? அதே மாதிரி பாண்ட் பேரும் லோன் பேரும் கூட ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். அதே மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். அந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ஆகாதுங்கிற மாதிரி. பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பக்கமாக இருந்தாலே ஆகாது. அது பாண்ட் பேர் இருந்தாலும் சரி, லோன் பேர் இருந்தாலும் சரி. ஸோ ஒரு பாண்டும் பக்கத்து பாண்டும் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் தள்ளி நிற்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி நிற்கும். அதே ஒரு லோன் பேர் ஒரு பாண்ட் பேர் கூட பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த பாண்ட் பேர் தள்ளின்றதை விட இந்த லோன் பேர் இன்னும் தள்ளி நிற்கும். சரியா? இதை விட இன்னும் அதிகமாக தான் லோன் பேரும் மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் அப்படி தள்ளி நிற்கும். சரியா? அப்போ லோன் பேர் ரிப்பல்ஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் தேன் பாண்ட் பேர் தேன் வாட் பாண்ட் பேர். இப்போ லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் ஹையஸ்ட்டில் இருக்கும், பாண்ட் பேர் தான் மினிமத்தில் இருக்கும். ஓகேவா? அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த பாண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் அயான்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலுடைய ஜாமெட்ரி ரெகுலர் ஜாமெட்ரியாக இருந்தால் ஓகே, அந்த பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. ஸோ ரெகுலர் ஜாமெட்ரி அப்படின்னா லீனியர். ரெகுலர் ஜாமெட்ரி மீன்ஸ் வாட்? இட் மீன்ஸ் தேர் இஸ் நோ லோன் பேர். லோன் பேர் இல்லாமல் இருக்கும். சரியா? ஸ்மால் லெட்டர் எழுதிக்கலாம். லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் இருந்துன்னா 2 பாண்ட் இருந்துச்சுன்னா அதனுடைய ஜாமெட்ரி கண்டிப்பாக என்ன இருக்கும்? லீனியர் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் 2 இருந்தால் லீனியர், நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் 3 இருந்தால் ட்ரைகோனல் பிளேனார். நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் 3 இருந்தால் என்ன வரும்? ட்ரைகோனல் பிளேனார். லோன் பேர் இல்லாமல் 3 பாண்ட் பேர்ஸ் மட்டும் இருந்தால். அதே பாண்ட் பேர்ஸ் 4 இருக்குது, தேர் இஸ் நோ லோன் பேர் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஜாமெட்ரி இஸ் டெட்ராஹீட்ரல். இல்லையா? ஓகே, லோன் பேர் இல்லாமல். அதே மாதிரி 5மே பாண்ட் பேராக இருக்குது, தேர் இஸ் நோ லோன் பேர் அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும், பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பாண்ட் ஆங்கிள் இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம். ஸோ லீனியர் அப்படின்னாலே தெரியும் நமக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் AB2 அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்குது. இதில் ஏவை சுற்றி 2 B இருக்குது, 2 பாண்ட் பேர்ஸ் மட்டும்தான் இருக்குது, தேர் இஸ் நோ லோன் பேர் அட் ஆல். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் இந்த பாண்ட் ஆங்கிள் இஸ் ஹவு மச்? 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி. அவ்வளோதான். அதுமாதிரி இன்னொரு மாலிகுல் AB3 இருக்குது. இதில் லோன் பேர் எதுவுமே இல்லை, 3மே பாண்ட் பேர் தான். நம்பரில் மினிமமாக இருக்கிறது தான் எப்போவுமே என்னது? சென்ட்ரல் ஆட்டம். அப்போ ஏவை சுற்றி 3 B. அப்போ 3 பாண்ட் பேரும் மேக்ஸிமம் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ தூரம் தள்ளி நிற்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி நிற்கும். அப்போ மேக்ஸிமம் இந்த 3 இந்த அளவுக்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டா அப்போ இந்த 3 கேஸ்லையுமே ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 120 120 120 3 × 120 டோட்டலாக 360. அப்போ ட்ரைகோனல் பிளேனா AB3 இருக்கிறதுனா கண்டிப்பாக பாண்ட் ஆங்கிள் வில் பி 120 டிகிரி தான்.
சரியா? அதே மாதிரி AB4 அப்படின்னு ஜென்ரலாக ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், அதை சுற்றி 4மே பி இருக்குது, 4 பாண்ட் இருக்குது. தேர் இஸ் நோ லோன் பேர் அப்படின்னா அதனுடைய ஜாமெட்ரி என்ன பேர் இருக்குது? டெட்ராஹெட்ரல். ஸோ டெட்ராஹெட்ரலில் சரியா 4 கார்னர்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று ஐடென்டிக்கல். ஆல் த 4 கார்னர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர். 4மே ஒன்று தான். இந்த மேக்ஸிமம் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 109 டிகிரி 28 மினிட்ஸ் அல்லது 109.5 டிகிரின்னு சொல்லலாம். ஏன்னா 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆஃப் டிகிரி. 60 மினிட்ஸுங்கிறது 1 டிகிரி, 30 மினிட்ஸுங்கிறது ஆஃப் டிகிரி, 28 மினிட்ஸ் வந்து நியர் டு 30 டிகிரி. அதனால தான் 0.5 டிகிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ 109.5 டிகிரி. அப்போ லீனியர்னா 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள், ட்ரைகோனல் பிளேனார்னா ஜாமெட்ரி ரெகுலராக இருக்கணும், லோன் பேர் இல்லாமல் இருக்கணும், அது மெயினில் வச்சுக்கணும். அப்போ ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னா 120 டிகிரி, டெட்ராய்டலில் ஆங்கிள் ஃபிக்ஸ்டு 109.5 டிகிரி. ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னாலே ஆங்கிள் அதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும்? ட்ரைகோனல் பைபிரமிடல். ஃபார் எக்ஸாம்பிள் AB5 அந்த மாலிகுல் இப்படி இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ஏவை சுற்றி 5B, A, B, 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 B. ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ட்ரைகோனல் பிளேனார் ஷேப். ட்ரைகோனல் பிளேனார் ஷேப். இதில் மேலே ஒரு பிரமிட், கீழே ஒரு பிரமிட், ட்ரைகோனல் பைபிரமிட். அவ்வளோதான். இந்த மேலே இருக்கிற 2 பிக்குமே லீனியர் 180 டிகிரி மாதிரி. இதில் ட்ரைகோனல் பிளேனாக இருந்ததில் இதுக்குள்ளே ஒரு 360 டிகிரி அடங்கியிருக்கும். எப்படி தான் ஷேப் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் லீனியர் அப்படின்னா பெர்லித்துடைய ஹேலைட்ஸ் எல்லாம் சொல்லலாம். BeCl2, BeF2 இதெல்லாம் என்னது? லீனியர். ஓகேவா? அதேமாதிரி CO2, CS2 இதெல்லாமே லீனியர் மாலிகுல்ஸ். ஸோ பாண்ட் ஆங்கிள் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக 180 டிகிரி தான் இருக்கும். அதில் லோன் பேர்ஸ் எதுவுமே இருக்காது, ஒன்லி பாண்ட் பேர்ஸ் தான். ஓகேவா? ரைட். அதேமாதிரி ட்ரைகோனல் பிளேனார் எக்ஸாம்பிள் போரான் ஹேலைட் சொல்லலாம். ஸோ BF3, BCl3, BF3, BCl3 சரியா? ஸோ ஹேலைட்ஸ் ஆஃப் போரான் எல்லாமே ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ரைட். அதேமாதிரி டெட்ராஹெட்ரல். ஸோ டெட்ராஹெட்ரல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பனுடைய ஹேலைட் சொல்லலாம். CCl4, CF4, SiCl4. ஓகேவா? இந்த மாதிரி வேலன்சி 4 கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம் இதை வச்சு சொல்லலாம். அதேமாதிரி ட்ரைகோனல் பைபிரமிடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PCl5, SbCl5, வேலன்சி 5 சரியா? சில அயான்ஸ் வச்சு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே NH4 ட்ரைகோனல் டெட்ராஹெட்ரலில் NH4 ப்ளஸ் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா they are having regular geometry and their bond angle is fixed. ஓகேவா? அப்போ ரெகுலர் ஜாமெட்ரியாக இருந்துச்சுன்னா ஷேப் ஃபிக்ஸ்டு, பாண்ட் ஆங்கிள் ஃபிக்ஸ்டு. அவ்வளோதான். ரெகுலர் ஜாமெட்ரினா எப்படிங்க சார் அப்படின்னா அது லோன் பேர் இல்லாமல் ஒன்லி பாண்ட் பேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ பாண்ட் ஆங்கிளை இன்னும் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். பாண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்துடலாம். ஸோ ரெகுலர் ஜாமெட்ரியாக இருந்தால் என்ன மாதிரி ஷேப்பு, தட் இஸ் என்ன ஜாமெட்ரி, என்ன பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பாண்ட் ஆங்கிள் டிபெண்ட்ஸ் ஆன் சம் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸோடு சேர்த்து பாண்ட் ஆங்கிள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆஃப் லோன் பேர்ஸ் on bond angle. Effect of lone pairs on bond angle. இதை பார்த்துக்கலாம். லோன் பேர்ஸ் எலக்ட்ரான்ஸுக்கும் பாண்ட் ஆங்கிளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 ஸ்பீசிஸை கன்சிடர் பண்ணலாம். NH4 ப்ளஸ்ஸு NH4 ப்ளஸ்ஸு, NH3 ஒரு லோன் பேர் இருக்கும், அப்புறம் NH2 மைனஸ். இந்த மூணுத்துடைய பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும் பார்த்துடலாமா? ஸோ NH4 ப்ளஸ்ஸு, ஸோ நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5. அந்த 5ல் ஆல்ரெடி அது 3 ஹைட்ரஜனுக்கு 3 எலக்ட்ரானை கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. 1 more பேர் ஆஃப் எலக்ட்ரானை அப்படியே H+ கொடுத்து அது பாண்டை ஃபார்ம் பண்ணி அதனால் நைட்ரஜனுக்கு சார்ஜ் என்னது? ப்ளஸ்ஸு. சரியா? ஸோ இதனுடைய 4 பாண்ட் இருக்குது, லோன் பேர் இல்லை அப்படின்னா இதனுடைய ஜாமெட்ரி இஸ் ரெகுலர் ஜாமெட்ரி. ஸோ 4 பாண்ட்ஸ் இருந்தால் வாட் இஸ் த ரெகுலர் ஜாமெட்ரி? டெட்ராஹெட்ரல். ஸோ த ஆங்கிள் இஸ் 109 டிகிரி 28 மினிட்ஸ் ஆர் 109.5 டிகிரி. அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி NH3
NH3ல வேலன்சி எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார் நைட்ரஜன் இஸ் 5. இந்த 5ல் 3 எலக்ட்ரான்ஸை 3 டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன்ஸுக்கு கொடுத்து 3 பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாண்ட் பேரெல்லாம் ஒரு பக்கம் அலைன் ஆகிடும். லோன் பேர் அதுக்கு ஆப்போசிட்டில் அலைன் ஆகும். ஏன்னா லோன் பேரும் பாண்ட் பேர் ஒன்று என்ன பண்ணிக்கும், ரிப்பல் பண்ணிக்கும். ரிப்பல் பண்ணுறதுனால லோன் பேர் ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணிக்கும். அது ஆப்போசிட் ஏரியாவில் தான் பாண்ட் பேரெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கும். அந்த பாண்ட் பேர் நெருங்கி இருக்க முடியாது. அது எப்படி இருக்கும், மேக்ஸிமம் முடிஞ்சளவு தள்ளி நிற்கும். ரொம்ப தள்ளி லோன் பேருவாகவும் போயிட முடியாது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேலன்ஸ்டாக அப்படியே லோன் பேரை பார்த்தா ரொம்ப பம்பி நிற்கணும், பாண்ட் பேர்கிட்ட ஓரளவுக்கு பம்பி நிற்கணும். சரியா, அந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ இதில் பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆங்கிளை விட கொஞ்சம் குறையுது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே என்ன இருக்குது, லோன் பேர் ஒரு பக்கமாக இருக்குது. லோன் பேர் விட்டுட்டு பார்த்தா இது எப்படி இருக்குது, ஒரு வி ஷேப் மாதிரி தெரியுது. லோன் பேரோட சேர்த்து பார்த்தா ஒரு பிரமிட் ஷேப். சரியா? ஓகே. பட் த பாண்ட் ஆங்கிள் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 107.5 டிகிரி இந்த மாதிரி இருக்கும், குறையுது. பட் NH2 மைனஸ் மீன்ஸ் ஏற்கனவே நைட்ரஜனுக்கு 5 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மைனஸ் மூலமாக ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார் நைட்ரஜன் இன் திஸ் கேஸ் இஸ் 6. அப்போ 6ல் NH2 அப்போ 2 எலக்ட்ரான்ஸை 2 டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன்ஸ் கொடுத்து 2 பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ 6ல் 2 எலக்ட்ரான் போச்சுன்னா ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸு 2 லோன் பேர்ஸ் ஆகும். இந்த லோன் பேர் ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். அதாவது லோன் பேருமே மேக்ஸிமம் தள்ளி நிற்கும். அந்த லோன் பேர் ஏரியாவுக்கு பாண்ட் பேர் போகாது, அது ஆப்போசிட் ஏரியாவோட தள்ளி நிற்கும். அப்புறம் பாண்ட் பேர் நடுலையும் ஆங்கிள் இருக்கும். அப்போ இந்த லோன் பேர் இந்த பாண்ட் பேர் நல்லா போட்டு ஒரு அழுத்தம் கிட்ட நெருங்காத தள்ளி விட்டுரும். அப்போ இந்த மாதிரி விரிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்காது, இன்னும் சுருங்கி இருக்கும். சரியா? ஸோ பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 104.5 டிகிரி இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரெகுலர் ஜாமெட்ரி. அதில் பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. ஒரு லோன் பேர் இருந்தால் பாண்ட் ஆங்கிள் குறையுது. 2 லோன் பேர்ஸ் இருந்தால் பாண்ட் ஆங்கிள் அதிகமாகுது. இன்னும் குறையுது. அப்போ நோ லோன் பேர் மோர் பாண்ட் ஆங்கிள். 1 லோன் பேர் லெஸ்ஸர் தென் நோ லோன் பேர் கேஸ். 2 லோன் பேர்ஸ் மீன்ஸ் ஃபர்தர் லெஸ்ஸர். அப்போ இன்னும் பாண்ட் ஆங்கிள் குறையுது. அப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுது, குறையுது. சரியா? அப்போ என்ன சொல்லலாம், லோன் பேர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் ஆங்கிள் குறையுது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நினச்சிக்கலாம். சரியா? ஓகே, ரைட். அப்போ லோன் பேர்ஸோட எஃபெக்ட் நம்ம இந்த மாதிரி பேசணும். ஓகேவா? இன்னொரு கேஸ் பார்க்கலாமா? NO2 ப்ளஸ்ஸு, அப்புறம் NO2, அப்புறம் NO2 மைனஸ், இந்த 3 கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு 5. ப்ளஸ் கேஸில் 5ல் 1 குறைஞ்சிரும். அப்போ நைட்ரஜன் சுற்றி 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. சரியா? நைட்ரஜன் நியூட்ரலாக இருந்தால் இட் ஹாஸ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ப்ளஸ் ஆனால் 5 - 1 4 தான் இருக்கும். மைனஸ் இருந்தால் 5 + 1 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சுருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆன் நைட்ரஜன் ஆட்டம் ஆன் சென்ட்ரல் ஆட்டம் நம்ம அது தெளிவாக இருக்கும். அப்போ NO2 ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N 4 வேலன்ஸ் எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரானை ஒரு ஆக்சிஜனுக்கும் மிச்சம் 2 இன்னொரு ஆக்சிஜன் கொடுத்து, ஸோ Nக்கு 2 எண்டில் ஆப்போசிட்டாக 2 O இருக்கும். இப்போ ஷேப் பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்குது. ஸோ ரெகுலர் ஜாமெட்ரி, லோன் பேர் இல்லை. அப்போ ரெகுலர் ஜாமெட்ரி Nங்கிற சென்ட்ரல் ஆட்டம், அதை சுற்றி 2 O. அப்போ என்ன ஜாமெட்ரி, லீனியர். அப்போ லீனியர் என்ன பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ பாண்ட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி அந்த மாதிரி. சரியா? NO2 நியூட்ரலாக இருக்கும்போது இப்போ அதுக்கிட்ட 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 5ல் 2 ஒரு ஆக்சிஜனுக்கும் இன்னொரு ஆக்சிஜன் கொடுத்துட்டு 5ல் 4 போச்சா, மிச்சம் 1 வந்து ஒரு சிங்கிள் ஆட் எலக்ட்ரானாக N வச்சுருக்கும். லோன் பேரே ஓரளவுக்கு நல்லா ரிப்பல் பண்ணும். சிங்கிள் எலக்ட்ரான் அந்த அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு ரிப்பல் பண்ணும். ஓரளவுக்கு என்ன பண்ணும், தள்ளி விடும். பாண்ட் பேரை தள்ளி இங்கே இருக்கிற பாண்ட் ஆங்கிளை விட இந்த ஆங்கிள் என்ன ஆகும், சுருங்கிடும். சரியா? ஓகே. ஸோ லெஸ் தேன் 180ங்கிற மாதிரி. சரியா? பாண்ட் ஆங்கிள் இன்னும் குறையுது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப பாண்ட் ஆங்கிள் இதுக்கு தான் ஜாஸ்தி. வாட் அபவுட் NO2 மைனஸ்? ஸோ இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 5 + 1 எத்தனை, 6. அப்போ N சுற்றி ஏற்கனவே 2 பாண்ட் இருக்குது. இப்போ ஒரு டாட்டோட இன்னொரு டாட் சேர்ந்து இப்போ 2 எலக்ட்ரான் ஒரு லோன் பேர் 2 எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 லோன் பேராக இப்போ கன்வெர்ட் ஆகிடும். அப்போ ஒரு லோன் பேர் இன்னும் நல்லாவே என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணி பாண்டை இன்னும் ஒரு அழுத்துச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் வில் ஷ்ரிங்க். இந்த ஆங்கிள் பிட்வீன் பாண்ட்ஸ் வில் ஷ்ரிங்க். அப்போ சுருங்கிச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் இன்னும் குறைஞ்சிரும். அப்போ இந்த 3 கேஸில் பார்த்தா ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள் இதுக்கு தான், தேன் திஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸை வச்சுக்கிட்டு இந்த 2 விஷயம் நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது பாண்ட் ஆங்கிளுக்கும்
effect of electronegativity of central atom. சென்ட்ரல் ஆட்டத்துடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் பாண்ட் ஆங்கிளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதை பார்த்துலாமா? ஓகே, ஸோ சென்ட்ரல் ஆட்டம் இது என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா வாட்டர், ஆக்சிஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம் இருக்கு இல்லையா? இது கூட H2 ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் H2O, செகண்ட் கேஸில் H2S, தேர்ட் கேஸில் H2SE, அடுத்தது H2T. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலர் மாலிகுல்ஸ். ஓகேவா? இட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் central atom of similar molecules. ஓகேவா? ஸோ வாட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃபேமிலி, they have 6 valence electrons each. ஸோ அப்போ 6ல் 2 எலக்ட்ரானை கொடுத்து 2 H கட்டை கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு, மிச்சம் 2 வந்து லோன் பேராக இருக்கும். அதே மாதிரி எஸ் கேஸ்லேயுமே அதே தான், லோன் பேர் 2. SE செலீனியம் கேஸ்லேயுமே அதே தான், 2 லோன் பேர் இருக்கும். TE அங்கேயும் அதே தான், டியை சுற்றி 2 H 2 லோன் பேர் இருக்கும். அப்போ லோன் பேர்லாம் ஒரு பக்கம் கலையன் ஆகிடும், பாண்ட் பேரெல்லாம் ஒரு பக்கம் கலையன் ஆகிடும். பாண்டங்கள் எல்லாத்துலையும் ஈக்குவலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் டிஃபர்ஸ். ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் அமாங் தீஸ் 4. அப்போ கண்டிப்பாக ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் கட்டுக்கிற எலக்ட்ரான்ஸை மற்ற 3 விட நல்லாவே இழுக்கும், டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் நல்லா பிடிச்சி இழுக்கும். சரியா? அப்படி இழுக்கிறப்ப பாண்டு 2 அப்படியே க்ளோஸாக போகிற மாதிரி போகும் இல்லையா? அப்போ க்ளோஸாக போச்சுன்னா பாண்டுக்கு பாண்டு ஆகுமா? ஆகாது. அப்போ க்ளோஸாக போனாப்புல போய் அப்படியே விரிய ஆரம்பிச்சிடும். அப்போ சென்ட்ரல் ஆட்டத்துடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா புல் பண்ணும்போது பாண்ட் பேர் க்ளோஸாக போகிறாப்புல போய் அப்படியே என்னாகும்? விரிஞ்சிடும். இதான் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? அப்போ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிற சென்ட்ரல் ஆட்டம் இருந்துச்சுன்னா அங்கே பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். அப்போ வாட்டருடைய பாண்ட் ஆங்கிள் அதிகம் than H2S, than H2SE, than what? H2T. So if the electronegativity of central atom is higher, then bond angle also will be more. அதுக்கு என்ன ரீசன்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹைனால இழுக்குது, அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, இழுக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் இஸ் ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன். அந்த ரீசன். சரியா? ஓகே, ரைட். ஓகே, அடுத்த ஒரு கேஸ் பார்க்கலாம். எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் முன்னாடி சென்ட்ரல் ஆட்டம் பார்த்தோமா, இப்போ சரௌண்டிங் ஆட்டம் பார்க்கலாம். சரௌண்டிங் ஆட்டம் ஆஃப் சிமிலர் மாலிகுல்ஸ். சிமிலர் மாலிகுல்ஸில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, ரைட். இப்போ நைட்ரஜனை வச்சு பார்க்கலாம். நைட்ரஜன் ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எப்படி இருக்கணும்? சரியா? சரௌண்டிங் ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சரியா? சென்ட்ரல் ஆட்டம் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப NH3, NF3, NBr3, NCl3, NI3 இதை எடுத்துக்கலாமா? ஓகேவா? ரைட். இப்போ இந்த கேஸில் பாருங்கள், சென்ட்ரல் ஆட்டம் சேமாக இருக்குது, சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ NH3 எப்படி இருக்கும்? NHH இப்படி இருக்கும். NF3 NFFF. சரியா? NBr3 NBr எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் ஹேஸ் ஒன் லோன் பேர், அது வந்து தனியான ஒரு பக்கம் போட்டுக்கிறோம். NCl3 NI3. ஓகே, ஸோ சென்ட்ரல் ஆட்டம் பீயிங் சேம், ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் பெரிய அது பேச தேவையில்லை. அப்போ ஆனால் சரௌண்டிங் ஆட்டம் மட்டும் பாருங்களேன், இங்கே H இருக்குது, இங்கே F இருக்குது. இந்த 2 கேஸில் பார்த்தீங்கன்னா HF. சரியா? H விட F இஸ் வாட்? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். F இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ இந்த 2 கேஸில் F மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணும்? ஒன்று இழுக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த 2 Fக்கு நடுவிலுமே பாண்ட் ஆங்கிள் சுருங்கும். ஏன்னா ஹெச் பிட்வீன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை விட பிட்வீன் ஃப்ளூரின் ஆட்டம்ஸு பாண்ட் ஆங்கிள் ஷிங்க் ஆகும். ஏன்னா குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா F வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது
டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அட்ராக்ட் பண்ணும்போது பாண்ட் ஆங்கிள் அப்படி என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரெண்டு கேஸில் NH3 is having higher bond angle than what? NF3 due to the more electronegativity of surrounding atom. So surrounding atomத்துக்கு electronegativity அதிகமாக இருந்தால் bond angle குறையும். surrounding atomத்துக்கு electronegativity அதிகமாக இருந்தால் bond angle என்ன ஆகும், குறையும். ஓகேவா, ரைட். சென்ட்ரல் ஆட்டத்துக்கு electronegativity அதிகமாக இருந்தால் bond angle என்ன ஆகும், அதிகமாகும். சரியா, ரைட். FBr Cl I இந்த 4 கேஸை கம்பேர் பண்ணலாமா? சரியா, இப்போ தான் கான்செப்ட் சொன்னேன். சரௌண்டிங் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இருந்தால் பாண்ட் ஆங்கிள் குறையும். சரியா, அப்போ இந்த 4 கேஸில் யாருக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும்? ஐ கேஸில். ஏன்னா ஐ வந்து லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் அமாங் ஹாலஜன்ஸ். அப்போ கண்டிப்பாக பிட்வீன் ஹை வந்து அந்த அளவுக்கு பெரிய அட்ராக்ஷன் இருக்காது. அப்போ ஓரளவுக்கு லூஸாக தள்ளி தான் நிற்கும். அப்போ லூஸாக தள்ளி நின்றா பாண்ட் ஆங்கிள் பிஆரை விட அதிகம், சிஎல்லை விட அதிகம், அப்படி தான் இருக்கும். சரியா, ஓகே. ஸோ ஃபஸ்ட் நமக்கு சிஎல் போட்டுக்கலாமா? அந்த ஆர்டர் படி எழுதிக்கலாம். சிஎல், அப்புறம் இங்கே என்ன போட்டுக்கலாம், பிஆர் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயுமே நம்ம சிஎல் சிஎல் சிஎல், இங்கேயுமே என்ன போட்டுக்கலாம், பிஆர் பிஆர் பிஆர். ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இல்லையா, ரைட். ஸோ ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கேஸில் பாண்ட் ஆங்கிள் கிரேட்டர் தேன் திஸ். ஓகேவா? அப்போ அமாங் NF3, NCl3, NBr3, Ni3. சரியா, இந்த 4 பாருங்கள். ஹாலஜன் ஃபேமிலி, சிமிலர், சேம் சென்ட்ரல் ஆட்டம் பட் டிஃப்ரெண்ட் ஹாலஜன்ஸ். கம்பேர் பண்ணுறப்ப பாண்ட் ஆங்கிள் Ni3க்கு அதிகம் தேன் NBr3, தேன் NCl3, தேன் NF3. ஓகேவா, ஓகே. NF3, NH3 கம்பேர் பண்ணுறப்ப NH3யோட பாண்ட் ஆங்கிள் அதை விட அதிகம். இப்போ இங்கே ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கம்பேரிஷன் எடுத்துக்கலாம். நைட்ரஜன் ஃபேமிலியில் நைட்ரஜனுக்கு அடுத்து யார் இருக்கா, பாஸ்பரஸ். ஓகேவா, ஓகே. பாஸ்பரஸ் PH3, அதே மாதிரி PF3. NH3, NF3ல NH3யோட பாண்ட் ஆங்கிள் இஸ் கிரேட்டர். அதே மாதிரி PH3, PF3ல ஹூஸ் பாண்ட் ஆங்கிள் வில் பி கிரேட்டர். சார் சேம் குரூப்பு, சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ், அப்போ PH3 தான் கிரேட்டர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தப்பு. ஆக்சுவலி PH3யை விட PF3 பாண்ட் ஆங்கிள் இஸ் கிரேட்டர். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, PH3 பாஸ்பரஸை சுற்றி 3 ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் நைட்ரஜன் மாதிரியே 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வச்சுருக்கோம். இந்த 5ல் 3 எலக்ட்ரான்ஸை 3 டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன்ஸ் கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ரிமைனிங் 2 வந்து லோன் பேராக இருக்கும். அதே மாதிரி தான் PF3லையும் 5 எலக்ட்ரான்ஸில் 3 வந்து 3 F கொடுத்துருச்சு, 1 வந்து லோன் பேராக இருக்கும். சரியா, அப்போ நீங்கள் இதே மாதிரி இங்கே கதை பேச முடியும். சார் எஃப் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அப்போ கண்டிப்பாக என்னாகும், டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அட்ராக்ட் பண்ணும். இப்போ பாண்ட் ஆங்கிள் சுருங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது இல்லாமல் இன்னொரு மெயின் ஃபேக்டர் இங்கே டாமினேட் பண்ணுது. ஏன்னா எஃப் கட்டை இருக்கிறதுல, சரியா, எஃப் கட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓவர் ஈச் எஃப் ஹேஸ் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இந்த 7ல் ஒரு எலக்ட்ரானை பாஸ்பரஸ்க்கு பாண்டிங் கொடுத்துருச்சு. ரிமைனிங் 6 வந்து லோன் பேர்ஸாக இருக்கும். அப்போ ஈச் ஃப்ளூரின் ஹேஸ் 6 எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் 3 லோன் பேர்ஸ் அரவுண்ட் இட். சரியா, அப்போ அந்த லோன் பேரை எஃப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸுக்கு திரும்ப கொடுத்து அதை பாஸ்பரஸ் வாங்கி வச்சு ஒரு டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் எஃப்க்கு ப்ளஸ்ஸும் இதுக்கு மைனஸ் மாதிரி இங்கே ஒரு பார்ஷியலாக ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது. பாஸ்பரஸ் அதை வாங்கி வைக்கும், ஃப்ளூரின் கொடுக்குது. பாஸ்பரஸ் ஏன் வாங்கி வைக்குது? ஏன்னா அதோட பெரிய சைஸு, அது இல்லாமல் அதில் வேக்கண்ட்டு டிஆர்பிட்டல்ஸ் இருக்குது, அதனால். ஆனால் அதே NF3 கேஸில் ஃப்ளூரின் கொடுத்தா நைட்ரஜன் வாங்கி வைக்க முடியுமா? வாங்கி வைக்க முடியாது. ஏன்னா there is no d orbital in nitrogen. So due to absence of d orbital in nitrogen cannot accept electrons from fluorine, but phosphorus can accept. So in PF3 case a back bonding occurs, a back bond is formed. அப்போ பேக் பாண்ட் டபுள் பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. இப்போ டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் நல்லா ரிப்பல் பண்ணி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி தள்ளி நிற்கும். பாண்ட் ஆங்கிள் அதிகமாகிடுது. அதனால தான் த பாண்ட் ஆங்கிள் ஆஃப் PF3 இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் PH3. அதான் விஷயம். ஓகேவா, ரைட், ஓகே. அப்போ பாண்ட் ஆங்கிள் ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. ஸோ நம்ம பாண்ட் ஆங்கிள் ரெகுலர் ஜாமெட்ரிக்கு பாண்ட் ஆங்கிள் ஃபிக்ஸ்டுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பாண்ட் ஆங்கிளுக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் சம் ஃபேக்டர்ஸு. அதில் எஃபெக்ட் ஆஃப் லோன் பேர்ஸு, அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் ஆஃப் சிமிலர் மாலிகூல்ஸ், அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் ஆஃப் சிமிலர் மாலிகூல்ஸ், அதில் இருக்கிற டெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரியா, ஸோ பாண்ட் ஆங்கிளில் நல்லா ஒரு டைமு ரிவிஷன் பண்ணி தரவா
என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ பாண்ட் ஆங்கிளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது லோன் பேர் பாண்ட் பேர் வச்சு ரிப்பல்ஷனை மைண்டில் வச்சு ஜாமெட்ரியை மைண்டில் கொண்டு வந்து இன்னும் சில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மைண்டில் வச்சு தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ பாண்ட் ஆங்கிளில் ஏதாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபியூ கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு அடுத்த டாபிக் மூவ் ஆகிக்கலாமா? ஸோ ஒரு கொஷின், த ஸ்பீசிஸ் having bond angle, the species having bond angle 120 degree is. This question was asked during 2021. இது வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ClF3, ஆப்ஷன் பி NCl3, ஆப்ஷன் சி BCl3, ஆப்ஷன் டி PH3. இது ஆப்ஷனை பார்த்தோன்னே மைண்டில் ஆன்சர் ஃப்ளாஷ் அடிக்குதா? எஸ். பாண்ட் ஆங்கிள் 120 அப்படின்னாலே ரெகுலர் ஜாமெட்ரியில் ட்ரைகோனல் பிளேனார் ஷேப் இருக்கிற அந்த ரெகுலர் ஜாமெட்ரி will have the bond angle of 120 degree. அப்போ ClF3ல சிஎல்லுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு 7ல் 3 கொடுத்தா இந்த லோன் பேர்களாக இருக்கும். NCl3லேயும் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு, அப்போ இதுலேயும் லோன் பேர் இருக்கும். பாஸ்பரஸும் நைட்ரஜன் ஃபேமிலி தான், 3 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு, ரிமைனிங் ஒரு லோன் பேர் இருக்கும். இப்போ லோன் பேர் இல்லாமல் 3 பாண்ட் பேரை மட்டும் வச்சுருக்கிற மாலிகுல் எதுனா BCl3. ஸோ BCl3ல அந்த 3 பாண்ட் பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக ரிப்பல் பண்ணி நிற்கும்ட்டு எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ இந்த கேஸில் தான் பாண்ட் ஆங்கிள் வில் பி 120 degree. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாண்ட் ஆங்கிள் கேஸில் நீங்கள் கொஷின்ஸ் வந்தால் நல்லா கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி அழகாக ரசித்து புரிஞ்சு தெளிவாக ஆன்சர் பண்ணி 4 மார்க்கும் வாங்கிடுங்க. வாங்கணும். ஓகே. ஸோ பாண்ட் ஆங்கிள் பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ now let us enter into the next part of this chemical bonding, the most important concept, the most important hot topic, that is MOT, molecular orbital theory, MOT. ஸோ MOTயில் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி இது எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதனுடைய பாஸ்லேட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் ஒரு ஷார்ட்கட் சொல்லப்போம். அந்த ஷார்ட்கட் அந்த விஷயத்தை நீ நல்லா உள்வாங்கிட்டேன்னா இது சம்மந்தமாக என்ன கொஷின்ஸ் எப்படி வந்தாலுமே நீ ஆன்சர் பண்ணிடலாம். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ MOT ஏன் வந்தது அதை பார்க்குறதுக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். N+N gives N2. இதில் Nங்கிறது ஆட்டம், இந்த எண்ணம் இன்னொரு ஆட்டம். ஸோ நைட்ரஜன் ஆட்டம்ஸ், 2 nitrogen atoms combine to form a nitrogen molecule. The atomic number of nitrogen is 7. Z is equal to 7. So each nitrogen has 7 electrons in it. அப்போ N2 molecule will have 14 electrons. Okay, right. ஸோ 7 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3 இந்த மாதிரி எழுதலாமா? அதே மாதிரி இந்த எண்ணுக்குமே 1s2 2s2 2p3 எழுதலாமா? 1s2 2s2 2p3 இதுக்குமே 1s2 2s2 2p3. அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சார் 14 எலக்ட்ரான்ஸ் தானே, 1s2 2s2 2p6 போட்டால் எத்தனை 10, 3s2 3p2, 1s2 2s2 2p6 3s2 3p6. அப்போ டோட்டலாக 2 4 10 12 14. ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ N2 அப்படிங்கிற மாலிகுலுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p2 இதானே? ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் திஸ் இஸ் ராங். நம்ம சொன்ன ஆல்ரெடி இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆட்டம்ஸுக்கு தான் அப்ளை ஆகும். ஏன்னா இதில் இருக்கிற சப்செல்ஸ் எல்லாமே ஒரு ஆட்டத்துக்குள்ளே இருக்கிற சப்செல்ஸ் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸுக்குள்ள தான் எலக்ட்ரான் இருக்குது, அதுக்குரிய கான்ஃபிகரேஷன் தான் அப்படி. ஆனால் N2ங்கிறது மாலிக்யூல். அப்போ ஒரு மாலிக்யூலுக்கு வாட் இஸ் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்?
கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி சில மாலிகூல்ஸுடைய அந்த நேச்சர் ஆஃப் பாண்டிங், சரியா? பாண்ட் எத்தனை இருக்கும், சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, இந்த மாதிரி பாண்டை பற்றி தெரியணும், சரியா? அதே மாதிரி மாலிகூல்ஸினுடைய மேக்னெட்டிக் பிஹேவியர், சில மாலிகூல்ஸ் கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு அட்ராக்ட் ஆகுது, சில மாலிகூல்ஸ் என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் பிஹேவியர் அது பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா, வெதர் இட் இஸ் பேராமேக்னெட்டிக் ஆர் டயாமேக்னெட்டிக். Para means attracted. Para means attracted by the magnetic field. Dia means repelled by the magnetic field. சில molecules, for example, para example, O2 is attracted by the magnetic field, whereas N2 is repelled by the magnetic field. So oxygen is paramagnetic, nitrogen is diamagnetic. Why this? ஸோ இந்த மாதிரி நமக்கு முன்னாடி நிறைய கொஷின் இருக்குது. இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குறதா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இதை பற்றி பாஸ்லேட்ஸில் எப்படி ஃபார்ம் ஆகுதுலாம் சொல்லியிருக்கோம். அதை நம்ம டீட்டெயிலாக வந்து ஆஃப்டர் கிராஷ் கோர்ஸு ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம். அதை அங்கே பார்த்துக்கலாம், சரியா? இப்போ ஒரு மாலிகுலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதனுடைய பாண்ட் ஆர்டர் என்ன, அதனுடைய மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன, இதை நம்ம மூணையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், சரியா? ரைட். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்குறதுக்கு நாம் 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அப் டு நைட்ரஜன் மாலிகூல்ஸ், தட் இஸ் அப் டு 14 எலக்ட்ரான்ஸ். நைட்ரஜன் வந்து 14 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மாலிகூல்ஸுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, ஓகேவா? அதே மாதிரி ஆஃப்டர் நைட்ரஜன், சரியா? ஆஃப்டர் நைட்ரஜன் தட் இஸ் ஃப்ரம் ஆக்சிஜன், தட் இஸ் 15 எலக்ட்ரான்ஸ். 16 after nitrogen means what? 15 electrons இருக்கிற molecules. நைட்ரஜன் இல்லாமல் இருக்கும் அப் டு நைட்ரஜன். அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி கேஸுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 15 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரம் 15 எலக்ட்ரான்ஸ், ஓகேவா? ஸோ அப் டு நைட்ரஜன் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, pi 2px, pi 2py, pi 2px, pi 2py, perma sigma 2pz, pi star 2px, pi star 2py, pi star, not pi star, pi star 2px, pi star 2py, binary sigma star 2pz. இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற டீட்டெயில் நம்ம ஆஃப்டர் கிராஷ் கோர்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ அப் டு நைட்ரஜன் வரைக்கும் 14 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஒரு மாலிகுல் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும், இதை தான் ஃபாலோ பண்ணணும், சரியா? இதில் சிக்மான்னு வர்றது எல்லாமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல், அதாவது ஸ்டார் இல்லாமல் வர்றது எல்லாமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸ்டாரோட வந்துச்சுன்னா ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு காட்டணும் அப்படின்னா அது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் வில் சப்போர்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி பாண்ட், whereas ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் will oppose the formation of the bond. ஓகேவா? ரைட். இப்போ எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டடிஸ் மூலமாக இதை விட இதுக்கு எனர்ஜி அதிகம், இதை விட இதுக்கு அதிகம், இதை விட இதுக்கு அதிகம், இதை விட இதுக்கு அதிகம். ஆனால் பை 2pxக்கும் பை ஸ்டார் 2pxக்கும் எனர்ஜி ஈக்குவல். இந்த ரெண்டை விட இதுக்கு அதிகம், இதை விட இதுக்கு அதிகம், இந்த ரெண்டுக்கும் எனர்ஜி ஈக்குவல், இந்த ரெண்டை விட இதுக்கு அதிகம். சரிதான்? வந்து அப் டு நைட்ரஜன் 14 வரைக்கும் நமக்கு ஃபார்முலா. இதுவே ஆஃப்டர் நைட்ரஜன் இதே தான் வரும், ஒரு சின்ன வித்தியாசம். சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s இருக்குல்ல. இந்த பை 2px, பை 2pக்கு அப்போ தானே சிக்மா 2pz வந்தது அப் டு 14 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும். ஆனால் 15லேருந்து பார்த்தீங்கன்னா சிக்மா 2pz முன்னாடி வந்துடும். அப்புறமா தான் பை 2pxும் பை ஸ்டார் 2pyயும் வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பை 2px, பை 2py, அதுக்கப்புறம் பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2py, ஃபைனலி சிக்மா ஸ்டார் 2pz இது வந்துடும், ஓகேவா? அதே மாதிரி தான் இதை விட இதுக்கு எனர்ஜி கிரேட்டர் 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 கிரேட்டர், பைன்னு வந்தாலே ரெண்டுக்கும் ஈக்குவல். இந்த ரெண்டை விட இதுக்கு கிரேட்டர், இந்த ரெண்டுக்கும் கிரேட்டர். ஸ்டாருக்கு எப்பவுமே கிரேட்டர். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் will have higher energy than bonding. ஆனால் இந்த ரெண்டு பை ஸ்டாருக்குமே ஈக்குவல், இந்த ரெண்டு பை ஸ்டாரை விட இதுக்கு ஜாஸ்தி. ஸோ இதான் ஆர்டர், ஓகேவா? அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நைட்ரஜன் வரைக்கும் இருக்கிற மாலிகுல்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஆர்டரில் எழுதணும். ஆஃப்டர் நைட்ரஜன் தட் இஸ் ஃப்ரம் 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாலிகுல் வந்து இதை ஆரம்பிச்சோம், ஓகேவா? ஓகே.
இப்போ ஒரு மாலிகுல்ல 15 எலக்ட்ரான்ஸ் இருக்குது சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் N2 மைனஸ் மாலிகுல் ஆர் மாலிகுலர் அயானாக இருக்கலாம் சரியா. N2லே 14 எலக்ட்ரான்ஸ், N2 மைனஸ் 15 இருக்குது. அப்போ 15 இருக்கிற இதுக்கு நீங்கள் மேலே இருக்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணுவீங்களா, கீழே இருக்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னா இதில் நைட்ரஜன் தானே இருக்குது. நைட்ரஜனுக்கு அப்புறமா யார் வரணும், ஆக்சிஜன் சம்மந்தப்பட்டது வரணும். ஆனால் ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை, ரெண்டுமே N2 மைனஸ் அப்படின்னு இருக்குது. அதனால் நீங்கள் மேலே இருக்கிற ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா. அதே 15 எலக்ட்ரான்ஸ் ஒரு மாலிகுல் ஆர் மாலிகுலர் அயான் வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் O. N has 7 electrons, O has 8 electrons, 8 plus 7 totally 15 electrons. அப்போ இந்த மாலிகுலுக்கு எந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா இதில் O வந்துருச்சு. O வந்தாலே தட் இஸ் ஆஃப்டர் நைட்ரஜன். அது ஆஃப்டர் நைட்ரஜன் ஓவோட இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். கிளியர்? ஓகே ரைட். ஸோ இதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஓகேவா. ரைட். இப்போ இதை வச்சு நீங்கள் எந்த மாலிகுலுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. ரைட். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறப்ப இந்த 1 வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இண்டிகேட்ஸ் வாட்டு கே மெயின் எனர்ஜி லெவல். அப்போ இதை கே அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் கூட இதை வச்சுக்கலாம் கேன்னு போட்டதுனாலே தப்பு இல்லை. ஏன்னா 2லேருந்து தான் நமக்கு வேலன்ஸ் ஷெல், அதுதான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அதை மட்டும் கூட மென்ஷன் பண்ணி அதெல்லாம் முன்னாடி இருக்கிற சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s சிம்பிளி வி கேன் ரைட் தம் ஆஸ் கே நோ ப்ராப்ளம் ஓகே ரைட். அப்போ இதை வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எந்த ஒரு மாலிகுல் கேட்டாலுமே, ஆட்டம்ஸ் கிடையாது மாலிகுல் கேட்டாலுமே எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் H2 has 2 electrons. Okay, He2 has 4 electrons. He2, Li2 has 3 plus 6 electrons. சரியா. Be2 has how many electrons? 4 plus 4, 8 electrons. Okay, then Ne2 has how many electrons? 20 electrons. It has what? 20 electrons போயிடும் ஓகேவா. நம்ம சின்னதை வேறு எதாவது எடுத்துக்கலாம். N2 5 B2 எடுத்துக்கலாம், இல்லை C2 எடுத்துக்கலாம். C2 has what? 12 electrons. இந்த மாதிரி எந்த மாலிகுல்லுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டலில் எப்படி அட்டாமிக் ஆர்பிட்டலில் 2 electrons தான் இருக்குமோ மாலிகுலர் ஆர்பிட்டலையும் 2 electrons தான் இருக்கும். அதை அப்ளை பண்ணி எழுதலாமா. H2க்கு வந்து 2 electrons இருக்குது. அப்போ சிக்மா 1sல 2 electrons இருக்கும். சிக்மா ஸ்டார் 1sன்னு ஒன்று இருந்தாலும் அதில் வேக்கண்ட்டாக தான் இருக்கும். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் H2 மாலிகுல் சரியா. ஸோ மாலிகுல் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஓகேவா. He2க்கு என்ன வரும்? இட் ஹாஸ் டோட்டலி 4 electrons. அப்போ சிக்மா 1sல 2 electrons, சிக்மா ஸ்டார் 1sலையும் 2 electrons, சிக்மா ஸ்டார் 1s இதுலையுமே 2 electrons. இதுதான் He2க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். What about Li2? It has totally 6 electrons. அப்போ சிக்மா 1sல 2 electrons, சிக்மா ஸ்டார் 1sல 2 electrons, சிக்மா 2sல 2 electrons. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Li2. Be2க்கு என்ன வரும்? Be2. ஸோ Be2 பார்த்தீங்கன்னா டோட்டலி 8 electrons. அப்போ சிக்மா 1sல 2 electrons, சிக்மா ஸ்டார் 1sலையும் 2 electrons, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. இதுலையும் 2, 2, 2, 2, 2, 4 2s are 8, totally 8 electrons. சரியா ஓகேப்பா ரைட். அதே C2க்கு என்ன கான்ஃபிகரேஷன்? 12 electrons. 12 அப்போ என்ன வரும்? சிக்மா 1s 2, சிக்மா ஸ்டார் 1s 2, சிக்மா 2s 2, சிக்மா ஸ்டார் 2s 2. இதெல்லாம் ஆச்சு இப்போ 8 ஆச்சு. சிக்மா ஸ்டார் 2sக்கு அப்புறம் என்ன வரணும்? pi 2px, pi 2px, pi 2py, 8, 10, 12. அதுக்கப்புறம் இருந்தாலுமே 0 தான். அப்படி தான் வந்து C2 கார்பன் மாலிகுல் C2க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதேமாதிரி N2க்கு கேட்டாங்கன்னா N2 ஸோ N2க்கு நம்ம 14 electrons it has totally. ஸோ அந்த 14 electronsக்கு 2, 4 + 2, 6, 8 பாருங்கள். ஈக்குவல் எனர்ஜி ஆர்பிட்டலில் ஹன்ஸ்ல ஃபாலோ பண்ணி 8க்கு அப்புறம் 9th electron, 10th electron, 11th electron பேர் ஆகும், 12th electron அப்புறம் பேர் ஆகும். ஹன்ஸ் ரூல் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபில் பண்ணும்போதும் ஹன்ஸ் ரூல் ஆஃப் பிரின்சிபல் சரியா, பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் எல்லாமே ஃபாலோ ஆகுது ஓகேவா. அப்போ டோட்டலாக N2 has 14 electrons, 2, 2, 4, 6, 8, 10, 12, 14. ரிமைனிங் எல்லாம் என்னது? 0. This is the electronic configuration of N2. What about O2?
After N2 means O2. Let us consider O2. O2 has how many electrons totally? 16 electrons. After 16 அப்படின்னா 2 4 6 8 10 11 12 13 14 ஹன்ஸ் ரோல் 14 அப்புறம் 15 16க்கு அப்புறம் பேர் பண்ணுறதுக்கு எது எலக்ட்ரான் இல்லை. அப்போ இதுதான் O2 உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். மேலே இருக்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் N2. இதுதான் O2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆரம்பத்தில் N2 என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க சார் 1s2 2s2 2p6 3s2 3p2 சொன்னீங்க. தப்பு. இதுதான் கரெக்ட். அது O2க்கு இதுதான் கரெக்ட். இதான் வந்து ஒரு மாலிகுலுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிற மெத்தட். அப்போ எந்த மாலிகுல் ஒரு மாலிகுலர் அயான், மாலிகுலர் அயான்னா மேபி கேட்டையான் ஆர் ஆனியான் எது கொடுத்தாலுமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு பாண்டு கண்டுபிடிக்கணும். பாண்டு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் பாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நேச்சர் ஆஃப் பாண்டை தான் பாண்ட் ஆர்டர்னு சொல்லிக்கணும். பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் minus number of electrons in anti-bonding molecular orbital by 2. It is of the difference between number of electrons in bonding molecular orbital and number of electrons in anti-bonding molecular orbital. அப்போ bond order H2 என்ன bond order is equal to half into NB என்னன்னா ஸ்டார் இல்லாமல் இருக்குது இல்லையா, அதுதான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். அதில் இருக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் H2 கேஸில் 2. NN என்னது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். அது எது நான் ஸ்டாரோட இருக்குது. எங்கள் ஹைட்ரஜன் கேஸில் ஸ்டாரோட இதில் எலக்ட்ரான் இல்லை, அப்போ 0. ஸோ half into 2 that is equal to 1 means single bond. பாண்ட் ஆர்டர் 1 வந்தால் சிங்கிள் பாண்ட், 2 வந்தால் டபுள் பாண்ட், 3 வந்தால் ட்ரிபிள் பாண்ட். பாண்ட் ஆர்டர் ஃப்ராக்ஷனில் கூட வரும். பாண்ட் ஆர்டர் மேபி ஃப்ராக்ஷனல் பட் த நேச்சர் ஆஃப் பாண்ட் நெவர் பி ஃப்ராக்ஷனல். பாண்ட் ஆர்டர் 2.5 வருதுன்னா நீ 2.5 பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. 1.5 பாண்ட் ஆர்டர் வரும், ஆனால் அதுக்காக 1.5 பாண்டுன்னு சொல்ல தேவையில்லை. சரியா? பாண்ட் ஆர்டர் ஹோல் நம்பர் வந்தால் அது நம்பர் ஆஃப் பாண்டுக்கு அப்படி ஈக்குவலாக எடுத்துக்கலாம். He2 பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு NB மைனஸ் NA, NB இன்ட்டு NA இன்ட்டு அப்போ 2 மைனஸ் 2 0, ஆஃப் இன்ட்டு 0. அப்போ there is no bond between 2 helium atoms in helium molecule. அப்போ helium molecule ஒன்று கிடையவே கிடையாது. helium molecule is hypothetical. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் BU2 போட்டிங்கன்னா இதுவும் hypothetical. அதே மாதிரி inert gases molecules hypothetical. சரியா? அப்போ He2, Be2, Ne2 inert gases மாலிகுல்ஸ் இருக்கா. இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே do not exist. These molecules do not exist. இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு மாலிகுல் இருக்கா இல்லையாங்கிறதே நம்ம கண்டிப்பாக எங்கே பார்த்துடலாம். மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சுக்கிட்டு பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிச்சி பாண்ட் ஆர்டர் 0 வந்துச்சுன்னா தட் மாலிகுல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரைட். அப்போ பாண்ட் ஆர்டரை நம்ம பேசிக்கிறோம். அடுத்தது மேக்னெட்டிக் பிஹேவியர், வெதர் இட் இஸ் பேராமேக்னெட்டிக் ஆர் டயாமேக்னெட்டிக் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். அது பேராமேக்னெட்டிக்காக டயாமேக்னெட்டிக்கானா அதில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்குறோம். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் அட்ராக்டட் பை தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் இட் இஸ் செட் டு பி பேராமேக்னெட்டிக். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்குறோம், அதில் எல்லாமே பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அது repelled by the magnetic field and it is said to be diamagnetic. Paramagnetic character arises due to the presence of unpaired electrons. Electrons unpaired இருக்கணும். எப்படி இந்த paramagnetic electrons சிங்கிளாக இருக்கணும். electrons டபுளாக பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னது diamagnetic. electrons பேர் ஆயிடுச்சுன்னா diamagnetic. பேர் ஆகாமல் சிங்கிளாக இருந்தால் அது பேர் ஆயிடுச்சுன்னா diamagnetic. பேர் ஆகாமல் சிங்கிளாக இருந்தால் அது paramagnetic. ஓகேவா? ரைட். இப்போ நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஆக்சிஜன் இஸ் பேராமேக்னெட்டிக் வேறஸ் நைட்ரஜன் இஸ் டயாமேக்னெட்டிக். ஏன் பற்றி இல்லாமல் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா O2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்குறப்ப இங்கே பாருங்கள் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் பேராமேக்னெட்டிக். N2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 2 2 2 2 2 2 2. There is no single electron. That is, there is no unpaired electron. That's why nitrogen is diamagnetic whereas oxygen is paramagnetic. Oxygen is attracted by the magnetic field whereas nitrogen is repelled by the magnetic field அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ரைட்.
ஓகே, அப்போ ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாலே இப்போ உங்களுக்கு எழுத தெரியும். அதை வச்சு பாண்ட் ஆர்டர் கொடுத்து அந்த மாலிகுல் இருக்கா இல்லையா, இருந்தால் என்ன பாண்ட் இருக்குது, சிங்கிளா டபுளா ட்ரிபிளா எது கேட்டாலே அது தெரியும். அதே மாதிரி அந்த மாலிகுலுடைய மேக்னெட்டிக் பிஹேவியர் கேட்டாலே அது தெரியும். நீங்கள் பாண்ட் ஆர்டர் ஃபார் N2 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் ½ × NB - NA போட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் நடுவில் ட்ரிபிள் பாண்ட் ஆர்டர் 3ன்னு வரும். அதுமாதிரி O2 கண்டுபிடிச்சிங்கன்னா பாண்ட் ஆர்டர் 2ன்னு வரும். பாண்ட் ஆர்டர் 2ன்னு வரும். ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரைட். ஓகே ஓகே சார், ஷார்ட்கட் சொல்கிறீங்க சார், சொல்லிவிடுங்க சார். சொல்லாமா? ஓகேவா? ஷார்ட்கட் உங்களுக்கு 2 ஷார்ட்கட் சொல்கிறேன். ஒன்று பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பிஹேவியரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே ரைட். இப்போ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சி ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் ஃபார் பாண்ட் ஆர்டர். ஒரு மாலிகுல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், 10 எலக்ட்ரான்ஸும் இருக்கலாம் இல்லையா? அதேமாதிரி 11, 12, 13 போகலாம்ல. 11 எலக்ட்ரான்ஸ், 12 எலக்ட்ரான்ஸ், 13 எலக்ட்ரான்ஸ், 14 எலக்ட்ரான்ஸ், 15 electrons, 16 electrons, 17 electrons, 18 electrons, 19 electrons, 20 electrons. இந்த மாதிரி the molecule may have whatever may be the number of electrons it can have. Okay, right. இப்போ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சாலே பாண்ட் ஆர்டரை உடனே கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளில் கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3 seconds கண்டுபிடிச்சிருக்கணும். முடியுமா? முடியும். அதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர்டராக எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு பாண்ட் ஆர்டர் என்னென்னா 0.5 1 0.50 ஜீரோனா அந்த மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகாது. 0.51 0.50 திரும்ப 0.51 0.50 முடிஞ்சு போச்சு. 0.51 0.50 0.51 0.50 திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். 0.51 1 நிறுத்துங்க. 10 வரைக்கும் வந்துருச்சு இல்லை, நிறுத்துங்க. ஸோ 0.51 0.50 0.51 0.50 0.51 ஆச்சா. இப்போ 10 வரைக்கும் வந்துருச்சு. 10க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நிறுத்திட்டு 1ல் முடிச்சிருக்கீங்க பாண்டாட. இப்போ 1க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும். 1க்கு அப்புறம் என்னது 1.5, 1.5க்கு அப்புறம் என்னது 0.5 தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 1க்கு அப்புறம் 1.5, 1.5க்கு அப்புறம் 2, அப்புறம் 2.5, அப்புறம் 3. பாண்ட் ஆர்டர் 3 வரைக்கும் தான் மேக்ஸிமம். 3 பாண்ட்ஸுக்கு மேலே இருக்காது இல்லையா, அதனால் 3யோட ஸ்டாப் பண்ணிடணும். சரியா? அப்போ 3க்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நீங்கள் 1க்கு அப்புறம் 0.5 இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ 0.5 டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ். அப்போ 3லேருந்து 0.5 குறைச்சா 2.5, அதுக்கப்புறம் 2.0, அதுக்கப்புறம் 2.0க்கு அப்புறம் 1.5, 1.5க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 0.5, 0.5க்கு அப்புறம் என்னது 0. இதுதான் ஷார்ட்கட். அப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த மாலிகுல் கொடுத்தாலுமே என்ன பண்ணிடலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சா பாண்ட் ஆர்டர் உடனே சொல்லிடலாம். இப்போ நான் 4 அயான்ஸ் எழுதுறேன். O2 மைனஸ், O2, O2 ப்ளஸ், O2 2 மைனஸ். இந்த 4க்கு என்ன பாண்ட் ஆர்டர், இந்த 4க்கும் என்ன பாண்ட் ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். O2 oxygen molecule, it has 16 electrons. O2 minus 17 electrons. O2 plus na 15 electrons. O2 2 minus na 16 plus 2 18 electrons. இப்போ டக்குன்னு பாண்ட் ஆர்டர் சொல்லிடலாமா? பாருங்க, 16க்கு என்ன பாண்ட் ஆர்டர் 2, 17க்கு என்ன பாண்ட் ஆர்டர் 1.5, 15க்கு என்ன பாண்ட் ஆர்டர் 2.5, 18க்கு என்ன பாண்ட் ஆர்டர் 1.0. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். செம்ம சிம்பிள். ஓகேவா? இதில் O2 மைனஸ்ங்கிறது O2 2 ஓக்கு -1, ஒரு ஓக்கு அப்போ -12. இது சூப்பர் ஆக்சைடா. O2ங்கிறது ஆக்சிஜன் மாலிக்யூல் நியூட்ரல். O2 ப்ளஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் மாலிகுலர் கேட்டையான். O2 2 மைனஸ், O2க்கு 2 மைனஸ்னா ஒரு ஓக்கு -1, ஒரு ஓக்கு -1 வந்தால் அது பெராக்சைடு. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து பெராக்சைடு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர் ஆக்சைடு. சூப்பர் ஆக்சைடில் பாண்ட் ஆர்டர் 1.5, பெராக்சைடில் பாண்ட் ஆர்டர் 1, ஆக்சிஜன் மாலிகுலுக்கு பாண்ட் ஆர்டர் 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அப்போ இதை பேஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டரில் பாண்ட் ஆர்டர் கொடுத்து எழுது, டிக்ரீசிங் ஆர்டரில் எழுது. பாண்ட் ஆர்டர் எதுக்கு 2.0, 2.0, எதுக்கு 1.0, எதுக்கு 1.5 எல்லாம் எழுதலாம். எதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் பாண்ட் ஆர்டர் இருக்குது, எதை கேட்டாலுமே சொல்லிடலாமே. கொஞ்சம் போச்சு சரியா. ஸோ பாண்ட் ஆர்டர் 0 வரதில் யார் 4 இருக்கிறது, அப்புறமா 8 இருக்கிறது, அதுக்கப்புறமா 20 இருக்கிறது. அதெல்லாம் யாருப்பா? 4 வந்து ஹீலியம் He2, 8 வந்து பெர்லியம் மாலிகுல் Be2, அப்புறம் 10 வந்து Ne2. அவ்வளோதான், கொஞ்சம் போச்சு. இதுதான் ஷார்ட்கட் ஃபார் பாண்ட் ஆர்டர். இதே மாதிரி எந்த மாலிகுல் கொடுத்தாலுமே, மாலிகுல் அயான் கொடுத்தாலுமே எழுத தெரியணும் சரியா. அப்புறம் சார் மேக்னெட்டிக் பிஹேவியருக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா, மேக்னெட்டிக் பிஹேவியருக்கு ஷார்ட்கட், மேக்னெட்டிக் ஷார்ட்கட் நிறைய இருக்குது. அதை நம்ம டீட்டெயில் கிளாஸ் இருக்குன்னு நிறைய சொல்ல போகிறோம் சரியா. ரைட். மேக்னெட்டிக் பிஹேவியருக்கு இஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் இருந்தால் என்ன, இஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈவன் நம்பரில் இருந்தால் என்ன. இஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆடில் இருந்துச்சுன்னா இட் இஸ் பேராமேக்னெட்டிக். இஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈவன் இருந்தால் இட் இஸ் டயாமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. எக்ஸப்ட் 10 எலக்ட்ரான்ஸ், 16 எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈவன் நம்பரில் வந்தாலே டயாமேக்னெட்டிக் தான், எக்ஸப்ட் 10 and 16. 10 யார்? 10 எலக்ட்ரான்ஸ் இருப்பார். இது என்ன மேக்னெட்டிக்? இப்போ டயா கிடையாது, பேரா. இது என்ன மேக்னெட்டிக்? பேரா. அதே மாதிரி 16 யார்? இது என்னது? இதுவும் பேரா. O2 பேரா மேக்னெட்டிக் எனக்கு தெரியுமே. ஸோ இதான் வந்து மேக்னெட்டிக் பிஹேவியருக்கான ஷார்ட்கட். ஓகேவா? ரைட். இப்போ இதை வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொண்டு வந்து பார்த்துடலாமா? ஓகே ஃபைன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் PYQ கொஷின் 2019 கேட்டிருக்காங்கப்பா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைஅட்டாமிக் மாலிக்யூல் ஃபாலோயிங்னு அண்டர்ஸ்டுட். அங்கே இதுக்கு நான் ஷார்ட் பண்ணி வந்துடுறேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டைஅட்டாமிக் மாலிக்யூல் ஸ்பீசிஸ் ஹேஸ் only pi bonds according to MOT. Option A B2, option B O2, option C N2, option D C2. எதில் வந்து பை பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது சரியா. பெர்லியம் மாலிகுலே இல்லை. அப்போ இது இல்லை. O2ல் O டபுள் பாண்ட் ஓ, இதில் ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இருக்குதுன்னு தெரியும் சரியா. N2ல் N ட்ரிபிள் பாண்ட் N, பாண்ட் ஆர்டர் 3. C2க்கு என்ன பாண்ட் ஆர்டர்? C2 பாருங்கள் 2. பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கும் போது வேலன்ஸ் ஷெல்லோட விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆஃப் இன்ட்டு NB மைனஸ் NA, ஆஃப் இன்ட்டு NB மைனஸ் NA போட்டிங்கன்னா, ஸோ C2க்கு பாண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு NB 2 2 2 6 மைனஸ் ஆன்டிபாண்டிங் 2. 6 மைனஸ் 2 என்னப்பா? 6 மைனஸ் 2 என்ன? 3. ஓகேவா? இல்லை 2 4 6 8 போய்ட்டு 4 2 4 இல்லை மொத்தமாக எடுத்துக்கலாம். 2 4 6 8. நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் 8. நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் 2 + 2 4. அப்போ 8 - 4 4. ஸோ 4/2. ஸோ 2. ஸோ பாண்ட் ஆர்டர் ஃபார் கார்பன் இஸ் 2. அப்போ கார்பன் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ என்ன கொஸ்டின்? ஒன்லி பை பாண்ட்ஸ். இந்த ரெண்டுமே பை பாண்டாக இருக்குமா? இந்த மூணுமே பை பாண்டாக இருக்குமா? இந்த ரெண்டுமே பை பாண்டாக இருக்குமா? எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனில் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே π2px π2pyன்னு பை மாலிகுலர் ஆர்பிட்டலில் தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கடைசியாக ஃபில்லப் ஆயிருக்கு. அப்போ அந்த பை தான் வந்து பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும் ஓவர்லேப்பிங் மூலமாக. அப்போ கண்டிப்பாக நமக்கு பை எலக்ட்ரான்ஸ் பை பாண்ட்ஸை மட்டும் வச்சுருக்கிற மாலிகுல்னா ஆப்ஷன் டி C2 தான். ஆப்ஷன் டி வாட்? C2. ஓகேவா? ரைட். ஓகே. ஓகே. 7th கொஷின் பாருங்கள், செம்ம சிம்பிள், செம்ம ஜாலி. ஒரு கொஷின் பார்க்கலாம். அடுத்த ஒரு கொஷின். நிறைய கொஷின் எழுதியிருக்கேன். அதில் நான் 7th கொஷினாக ஒன்று எழுதியிருக்கேன். PYQ என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, which one of the following
following pairs of species have same bond order. 2017. NEET 2017. So option A, O2, NO plus. Option B, Cn minus, CO. Option C, N2, O2 minus. Option D, CO, NO. Same bond order. அப்போ என்ன கான்செப்ட்? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா சேம் பாண்ட் ஆர்டர். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் பாண்ட் ஆர்டர். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் பாண்ட் ஆர்டர் ஷார்ட்கட்டே சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக O2ல 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், NOவில் ஓவில் ஒரு 8, இதில் ஒரு 7, 15 - 1 14 தான் இருக்கும். இது கிடையாது. Cn மைனஸில் Nல் ஒரு 7, இதில் ஒரு 6, 13 + 1 14. COவில் 8 + 6 14. 14, ஸோ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 மாலிகுலுக்கு வந்துருச்சு, 2 மாலிகுல் ஒரு மாலிகுல் எனக்கு வந்துருச்சு. சேம் பாண்ட் ஆஃப் ஆன்சர் ஆப்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் சி செக் பண்ண தேவையில்லை, செக் பண்ணி பார்த்துக்கலாம். N2ல 14 எலக்ட்ரான்ஸ், O2ல 16 + 1னா இப்போ 17 எலக்ட்ரான்ஸ். COவில் 8 + 6 14, இதில் 8, 7, 15. அப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுதான் சேம் நம்பர் ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் சேம் பாண்ட் ஆர்டர். தட்ஸ் இட், முடிஞ்சது. அப்போ இந்த மாதிரி நிறைய எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ இந்த கிளாஸோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தரவாக இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ டிபிஎம் டைபோல் மூமெண்ட் தரவாக இருக்கணும், அதுக்கப்புறம் பாண்ட் ஆங்கிள் தரவாக இருக்கணும், ஹைப்ரிடைசேஷன் தரவாக இருக்கணும், அதுக்கப்புறமா மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி தரவாக இருந்தால் 4 கான்செப்ட்லேருந்து 4 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கூட வந்துடலாம். 4 × 4 16 கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுக்கு நீ 3 விஷயத்த பண்ணணும். ஒன்று, நல்லா டெப்த்தாக வந்து கான்செப்ட் உள்ள வாங்கிட்டதுக்கப்புறம் 3 விஷயம் பண்ணணும். 1 ப்ராக்டிஸ், 2 ப்ராக்டிஸ், 3 ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். பை.